Good morning, everyone. I'm Kishore Narayan. I'll be teaching you Chapter 4 Animal Kingdom from where we had paused in the last class. So, currently, I'm doing my medicine in AIIMS Bhubaneswar. My NEET rank was 854, which I did in my 2022. So, now we'll be starting with the third part of this Animal Kingdom series. Okay. So, போன வாட்டி நம்ம நிப்பாட்டி இருந்தது கரெக்டாக நம்ம ரெப்டைல்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் நிப்பாட்டி இருந்தோம்னு எனக்கு ஞாபகம். நம்ம வந்துட்டு பீசஸ் முடிச்சிருந்தோம், ஆம்பிபியன்ஸ் முடிச்சிருந்தோம். அடுத்ததான் நம்ம கிளாஸ் ரெப்டைலியா பத்தி பார்ப்போம். இப்போ கிளாஸ் ரெப்டைலியா நம்மளுடைய மிச்ச முதல் ரெண்டு கிளாஸஸ் நம்ம எதெல்லாம் நம்ம பார்த்து வச்சிருந்தோம் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா, நம்ம கார்டேட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். கார்டேட்ஸ்ல என்னெல்லாம் இருந்துச்சுப்பா? கார்டேட்ஸ்ல நம்ம பார்த்தது 5 கிளாஸ் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். ஒன்னு பிசஸ், ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ். அந்த பிசஸ்ங்கிறது மீன்கள். இது நிலத்திலையும் தண்ணிலையும் வாழக்கூடிய உயிரினங்கள் தான் ஆம்பிபியன்ஸ். ஊர்ந்து போற எல்லாமே ரெப்டைல்ஸ், பறந்து போற எல்லாமே ஏவ்ஸ், அப்புறம் பாலூட்டிக்கிற எல்லாமே மேமல்ஸ். நம்ம எல்லாம் இந்த பாலூட்டிகளுக்குள்ள வரோம். இப்போ நம்ம ரெப்டைல்ஸ் கூட போவோம். The class name refers to the creeping or crawling mode of locomotion. அதாவது அப்படின்னா என்ன பார்த்தோம்? இது ஊர்ந்து போறதுனாலதான் இதுக்கு நம்ம இந்த ரெப்டைல்ஸ்ங்கிற பேரே நம்ம வச்சிருக்கோம். அப்போ இது எந்த மொழியில இருந்து வந்திருக்கு அப்படிங்கறத இது கேட்பாங்க. இந்த ஊர்ந்து போறதுக்கு அந்த மொழி லத்தீன் மொழியில இருந்து வந்திருக்கு அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். They are mostly terrestrial animals. அதாவது நம்ம ஆம்பிபியன்ஸ்ல பார்த்தோம். நம்ம இப்ப இங்கிருந்து ஆரம்பிப்போம். நம்ம பீசஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, பீசஸ் நம்ம பார்த்தப்போ பீசஸ்ல எல்லாமே அக்வாட்டிக்கா இருந்துச்சு. அதுக்கு அடுத்து ஆம்பிபியன்ஸ் பார்த்தோம்னா ரெண்டுமேவா இருந்துச்சு. ரெப்டைல்ஸ் பார்த்தோம்னா மோஸ்ட்லி டெரெஸ்ட்ரியல்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு அர்த்தம் எல்லாமே டெரெஸ்ட்ரியல் மட்டும்தான் கிடையாது, ரெண்டாவும் இருக்கலாம். சில வேளையில தண்ணியில மட்டுமே வாழக்கூடியதா கூட இருக்கலாம். ஆனா பெரும்பாலான மிருகங்கள் நிலத்துல மட்டுமே வாழக்கூடியதா இருக்கும். இப்ப ஆம்பிபியன்ஸும் இதுக்கும் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம் என்னது அப்படின்னா, இதோடைய தோல், இதோடைய சதை எப்படி இருக்குங்கிறது தான். இதோடைய சதை ட்ரை அண்ட் கார்னிஃபைடு ஸ்கின் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குங்க. ட்ரை அண்ட் கார்னிஃபைடுனா என்னது? ட்ரை அண்ட் கார்னிஃபைடு அப்படின்னா ரொம்ப மிருதுவா இல்லாம ஒரு மாதிரி சொர இருக்கக்கூடிய சருமம் தான் ட்ரை அண்ட் கார்னிஃபைட் ஸ்கின். அதே மாதிரி மீன்கள்ல நம்ம பார்த்தோம்னா ஸ்பின்ஸ் இருக்கும், ஸ்கேல்ஸ் இருக்கும். இங்க ஸ்கேல்ஸ் ஆர் ஸ்கியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாம்போட தோல் நீங்க பாத்தீங்கன்னா, பாம்போட தோல் தொட்டு பார்த்தாதான் தெரியணும்னு கிடையாது. பாம்போட தோலோ இல்ல முதலையோட தோலோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நீங்க தொட்டு பார்க்காமலே உங்களால சொல்ல முடியும் அதுக்கு எப்படி இருக்கும். அதுக்கு ரொம்ப சொரன்னு இருக்கிறது நீங்க பார்த்தாலே உங்களால சொல்ல முடியும். அதுதான் ஸ்கேல்ஸ் ஆர் ஸ்கியூட்ஸ் அப்படிங்கிறாங்க. தே டு நாட் ஹேவ் எக்ஸ்டர்னல் இயர் ஓப்பனிங்ஸ். பெரும்பாலான மிருகங்கள்ல நம்ம ஆம்பிபியன்ஸ் பார்த்தோம்னா தவளையில கூட வெளிப்புறத்துல காது இருந்துச்சுன்னு பார்ப்போம். ஆனா இந்த இடத்துல வெளியே காது இருக்காது. வெளியே காது இருக்காதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ இதுக்கு எக்ஸ்டர்னல் இயர் ஓப்பனிங் கிடையாது. எக்ஸ்டர்னல் இயர் ஓப்பனிங் கிடையாதுன்னா பாம்புக்கு நம்ம பார்க்க முடியுமா எக்ஸ்டர்னல் இயர் ஓப்பனிங்? அப்போ இந்த இதுல இருக்காது. ஆனா எக்ஸ்டர்னல் இயர் ஓப்பனிங் தான் இருக்காதே தவிர உள்ள பார்த்தோம்னா டிம்பானம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும். அந்த டிம்பானம்ங்கிற பகுதி தான் இதுக்கு காதுகளா செயல்படும். செவி உணர்வுங்கிறது இருக்குதான். பாம்புக்கு காது கேட்காதுன்னு சொல்றதெல்லாம் கிடையாது. செவி உணர்வு இருக்குதான். ஆனா அந்த அதுக்கான சரியான உறுப்பு தான் வெளியே பார்த்தோம்னா சரியான ஓட்டை இருக்காது, சரியான செவித்துளை இருக்காது. அப்புறமா பாம்புக்கு கால் இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஆனா கால் இருந்தா ரெப்டைல்ஸ் இந்த ஊர்வனங்களுக்கு கால் இருந்துச்சுன்னா 2 பேர் இருக்கும். ஆனா பாம்புக்கு தான் இருக்காது. எக்ஸெப்ஷன் அப்படின்னே சொல்லலாம். பாம்புங்கிறது ஒரு எக்ஸெப்ஷனே அப்படின்னு இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியும். அப்புறம் இதயம். நம்ம எத்தனை அறை இதயம் கொண்டது அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? உங்களுக்கு ஞாபகம் இருந்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நம்ம இதை பார்த்தப்போ நான் சொன்னேன் பீசஸ்ல பாத்தீங்கன்னா 2 இருக்கும். ஆம்பிபியன்ஸ்லயும் ரெப்டைல்ஸ்லயும் 3 இருக்கும். ஏக்கும் மேமல்ஸ்க்கும் 4 இருக்கும். அதாவது என்னது, எத்தனை அறை இதயம் இருக்குங்கிறது அப்படிதான் இது. உதாரணத்துக்கு பிசஸோட இதயம் இப்படிதான் இருக்கும். ஒரு ஏட்ரியம், ஒரு வென்ட்ரிக்கல், 2 தான். இதே ஆம்பிபியன்ஸோட இதயம் எடுத்துக்கிட்டேன்னா ஒரு ஏட்ரியம் இருக்கும், இன்னொரு ஏட்ரியம் இருக்கும், கீழே ஒரு வென்ட்ரிக்கல் இருக்கும். அப்ப 2 ஏட்ரியமும் ஒரு வென்ட்ரிக்கலும் இருக்கக்கூடியதான் ஆம்பிபியன்ஸோட இதயம். ஆனா மனிதர்களோட இதயம் பார்த்தோம்னா அல்லது பறவைகளுடைய இதயம் பார்த்தோம்னா இப்படி இருக்கும். இங்க என்ன வித்தியாசம்னா 4 அறைகள் இருக்கும், 2 ஏட்ரியமும் 2 வென்ட்ரிக்கலும் இருக்கும். இதுக்கு மேல நான் இந்த விஷயத்தை பத்தி நான் ரொம்ப உள்ள போயிட்டு இருக்க மாட்டேன். சரிங்களா? இது ரொம்ப சுலபமான விஷயம் தான். உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப சுலபமான விஷயம். எத்தனை அறை இதயம் இருக்குங்கிறதான் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இதயத்துல அறையெல்லாம் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை நம்ம அப்புறமா பார்ப்போம். எப்படியும் இந்த அறையெல்லாம் என்னது, எதனால இந்த அறைகள் தனித்தனியா அது செயல்படுதா, எப்படி செயல்படுது அப்படிங்கறத நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எத்தனை அறை இருக்குங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஹார்ட் இஸ் யூசுவலி 3 சேம்பர்டு. ஒரே ஒரு விதிவிலக்கு இருக்கு. என்னதுன்னா குரோக்கடைல்ஸ்ல 4 அறை கொண்ட இதயங்கள் இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. குரோக்கடைல்ஸ்ல மட்டும் 4 அறை இருக்கும், மிச்சம் எல்லாத்துலயுமே 3 அறை தான் இருக்கும். ரெப்டைல்ஸ் ஆர் பாய்கிலோதர்ம்ஸ். பாய்கிலோதர்ம்ஸ்னா என்னதுப்பா? நான் இந்த வார்த்தையை இதுக்கு முன்னாடியும் பயன்படுத்திருக்கேன் உங்ககிட்ட. பாய்கிலோதர்ம் அப்படிங்கிறது
கோல்ட் பிளடட் அனிமல். கோல்ட் பிளடட் அனிமல்னா என்னது? தன்னுடைய தட்பவெட்ப நிலையை தன்னுடைய தட்பவெட்ப நிலையை மாத்திக்க முடியாத உயிரினங்கள் தான் பாய்க்கிலோதர்ம்ஸ். அப்போ ஹோமியோதர்ம்ஸ்னா என்னது? ஹோமியோதர்ம்ஸ் அப்படின்னு இன்னொரு ஒரு வார்த்தை இருக்கு. ஹோமியோ அப்படின்னாலே உடல் நிலையை சரியா சீரல வச்சுக்கக்கூடிய அந்த செயல்பாடு தான் ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு பேரு வார்ம் பிளடட் அனிமல். அதாவது தன்னுடைய உடல்ல இருக்கிற அந்த தட்பவெட்ப நிலையை, டெம்பரேச்சரை தன்னால ஒரு சீர்நிலையில வச்சுக்க முடியும் அப்படின்னா அதை நம்ம ஹோமியோதர்ம் அப்படின்னு சொல்லுவோம். வச்சுக்க முடியாதுன்னா அதை பாய்க்கிலோதர்ம்னு சொல்லுவோம். நம்ம பார்த்த இந்த PARAMல ஃபிஷஸ், ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ் மூணுமே பாய்க்கிலோதர்ம்ஸ், மிச்ச ரெண்டுமே ஹோமியோதர்ம்ஸ். நம்ம அடுத்து பார்த்தோம்னாலும் இதே தான் திருப்பி வரும். அப்புறம் பாம்புகளும் பல்லிகளும் தன்னுடைய தோலை வெளியே என்ன செய்ய முடியும்? தன்னுடைய தோலை அப்படியே அந்த தோல் நீங்க பார்த்து இந்த படத்துல கூட நீங்க பார்த்திருப்பீங்க, பட்டையா தன்னுடைய தோலை அப்படியே உதிர்த்துட்டு போகும். அதுதான் ஸ்கின் காஸ்ட். ஷெட் தேர் ஸ்கின், ஸ்கின் காஸ்ட். அப்புறம் செக்ஸஸ் ஆர் செப்பரேட். ஆண் பாம்பு பெண் பாம்பு இருக்குதா? ஆண் பல்லி பெண் பல்லி இருக்குதா? ஒரே பள்ளியில வந்துட்டு ஆண் உறுப்பு பெண் உறுப்பு இருக்கு அப்படின்னு பாத்துக்கோமா? கிடையாது. ஃபர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல். எல்லா பள்ளிகளுக்கும் உள்ளேயே தான் முட்டை கரு வளரும். அது நீங்க பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி பள்ளிகள்ல முட்டை தான் இருக்குன்னா அதுக்கு பேர் என்னது? ஓவிபாரஸ். டெவலப்மெண்ட் இஸ் டைரக்ட். அதுக்கடுத்து நம்ம உதாரணத்துக்கு வந்துடலாம். உதாரணம் ரொம்ப சுலபம் தான். நீங்க இந்த படத்தை பாத்துக்கிறீங்க. உதாரணத்துல இது பச்சோந்தி. பச்சோந்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உதாரணம். இதுல பச்சோந்தியால தான் என்ன செய்ய முடியும்? தன்னுடைய உடல் நிறத்தையும் மாத்திக்க முடியும். அந்த பச்சோந்தி பத்தி பேசுறோம். அப்புறம் குரோக்கடைலஸ்னா கெமிலியான் தான் இந்த பச்சோந்தி. குரோக்கடைலஸ்னா முதல்ல கீலோன். அப்படின்னா கீலோன்னா என்னது? நாகா. இது இந்த ஜேன்னு வந்திருக்கும். ஆனா இந்த ஜே வந்துட்டு நீங்க ஹெச் மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அப்ப இது நாகா. சரியா? இந்த கீலோன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த கீலோனுக்கும் டெஸ்டூடோக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான வித்தியாசம் இருக்கு. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இதை குழப்பிடவே கூடாது. எக்ஸாம்ல கேட்பான். கீலோன்னா டர்ட்டில், டெஸ்டியூடோனா டாட்டாய்ஸ். இதை குழப்பிடக்கூடாது. இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின். இது கீலோன்னா டர்ட்டில், டெஸ்டியூடோனா டாட்டாய்ஸ். அதுக்கு அடுத்து கெமிலியான்னா மரப்பள்ளி. மரப்பள்ளினா ஒண்ணு கிடையாது. இவங்க கொடுத்திருக்கிற பேரு வேற மாதிரி இருக்கும், நம்ம படிச்சிருக்கிற பேரு வேற மாதிரி இருக்கும். இது ப்ரீலிசர்டுங்கிறது இங்க காமன் நேம், கெமிலியாங்கிறது சயின்டிபிக் நேம். சரியா? அதுக்கு அடுத்து கேலோட்டஸ், குரோக்கடைலஸ், ஆலிகேட்டர், ஹெமிடாக்டைலஸ், பாய்சனஸ் ஸ்னேக்ஸ்ல என்னெல்லாம் இதெல்லாம் வந்துருச்சு. பாய்சனஸ் ஸ்னேக்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னா நாகா, பங்காரஜன், வைப்பரா. இது எல்லாமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா கார்டேட்ஸ் தான் உங்களுக்கு உதாரணத்துடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கும். ஸ்பாஞ்சஸ்ல பார்த்தா ரொம்ப சில உதாரணங்கள் தான் இருக்கும். யூ ஸ்பாஞ்சியா, ஸ்பாஞ்சிலா, சைகான்ல முடிஞ்சிருக்கும். ஆனா இங்க நீங்க என்ன வரீங்க, நீங்க பாலூட்டிகள் வரைக்கும் போறப்போ அத்தனை உதாரணங்கள் வந்திருக்கும் உங்க மொத்த புக்கு முடியறதுக்குள்ள. அது உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சிரமமா தான் இருக்கும். ஆனா நீங்க செஞ்சுதான் ஆகணும். சரிங்களா? அதுக்கு அடுத்து கேரக்டர்ஸ். அதுக்கு அடுத்து பறவைகளுக்கு வரப்போறோம். பறவைகள் வந்தோம்னா பறவைகள் ரொம்ப 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 என்னது? பறவைகள் ரொம்ப ரொம்ப சுலபம்ப்பா. ரொம்ப சுலபமா முடிச்சிடலாம் பறவைகளை. ஒண்ணும் கிடையாது. என்னெல்லாம் முக்கியமா இருக்குன்னா இது பறக்கிறது, ரெக்கைகள் இருக்கும். ஃபெதர்ஸ்னா என்னது? விங்னா என்னதுப்பா? ஃபெதர்ஸ்னா அந்த மொத்த பெரிய விங், ரெக்கை எடுத்துக்கிட்டா அதுக்கு பேரு விங். ஆனா அந்த ரெக்கைகளை சின்ன 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 என்ன சொல்ல அந்த சின்ன சின்ன என்னப்பா சொல்ல ரொம்ப மெருதுவா சின்ன சின்னதா இருக்கும் இல்லையா, அதுக்கு பேரு ஃபெதர்ஸ். மொத்த ரெக்கைக்கு பேரு விங்ஸ். அப்ப விங்குனா என்னது? விங்குங்கிறது கை கால்கள் தான் விங்களா மாறி இருக்கு. கை கால்னு சொல்றதை விட கைகள் தான் விங்ஸா மாறி இருக்கு. 4 limbs are modified into wings. ரொம்ப முக்கியம். சரியா? அப்ப எல்லாத்தினாலையும் பறக்க முடியுமா? அப்போ ஏவ்ஸ் எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னா தன்னால பறக்க முடியறதுனாலதான். அப்ப இந்த பிளைங் கேரக்டரிஸ்டிக் இருக்கு. ஆனா எல்லாத்துக்குமே இருக்காது. சில விதிவிலக்குகள் இருக்கு. என்னென்னது? ஈமு, கிவி, ஆஸ்ட்ரிச். இதெல்லாம் வந்துட்டு விதிவிலக்குகள். இதனால பறக்க முடியாது. ஹைண்ட் லிம்ஸ் ஹேவ் ஜெனரலி ஸ்கேல்ஸ்னா நீங்க பாத்துருக்கலாம். நீங்க இந்த நாரையோட, கொக்கோட அல்லது காக்காவோட காலை பாத்துறீங்கன்னா, இல்ல நீங்க ஒண்ணும் இல்ல, நம்ம சாப்பிடுற சிக்கனோட காலையை நீங்க பாருங்க. அது ஒரு மாதிரி சொரசொரன்னு இருக்கும். ஏன்னா ஸ்கேல்ஸ் இருக்கு. ஸ்கேல்ஸ் இருக்கிறதுனாலதான். அப்ப இந்த கால்களை வச்சு இது என்னெல்லாம் செய்யும்? நடக்கும். அப்கோர்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க, நடக்க முடியும். அல்லது ஒரு கிளைய பிடிச்சுக்க முடியும். அந்த பிடிச்சுக்கிறதுக்கு பேரு கிளாஸ்பிங். அல்லது நீந்த முடியும். வாத்து என்ன செய்யுது? வாத்து நீந்துது. அப்போ இது பின்னங்கால்கள் இத்தனை வேலை செய்யறப்போ முன்னங்கால்கள் ரெக்கைகளா மாதிரி பறக்கிறதுல உதவி செய்யும். அதுக்கடுத்து ஸ்கின் இஸ் ட்ரை. ஸ்கின் நம்ம ஈரப்பதத்தோட இருக்கிறதா பார்த்திருப்போம். ஆம்பிபியன்ஸ்ல தான் ஈரப்பதத்தோட இருக்கிறதா பார்த்திருப்போம். மிச்சம் எல்லாத்துலயுமே ஸ்கின் இஸ் ட்ரை. ஸ்கின் இஸ் மாய்ஸ்ட் ஒன்லி இன் ஆம்பிபியன்ஸ். சுரப்பிகள் இருக்குமா அப்படின்னா இருக்காது. சுரப்பிகள் இருக்காததுனாலதான் இது ரொம்ப எப்படி இருக்கு? ஈரப்பதம் இல்லாம ரொம்ப காஞ்சு போயிருக்கு. அதுக்கடுத்து
அப்போ அங்க சுரப்பிகளே கிடையாது. ஒரே ஒரு சுரப்பி மட்டும் இருக்கு. ஒரே ஒரு சுரப்பி இருக்கு. என்ன சுரப்பின்னா ஆயில் கிளாண்ட். எதனால இந்த ஆயில் கிளாண்ட் இருக்கு? இப்ப இது பறக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்துட்டு இதோடைய உடம்புல வந்து அந்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா, ரொம்ப ஈரமா இருந்துச்சுன்னா தன்னுடைய மொத்த எடையையும் தூக்கிக்கிட்டு பறக்கிறது இதுக்கு கஷ்டமாயிரும். அதனால அது என்ன செய்யும்? தன்னுடைய எடைகளை குறைச்சிக்கிறதுக்காண்டி தன் மேல ஈரப்பதமே வந்து ஒட்டாத மாதிரி இருக்கிறதுக்காண்டி இது தன்னுடைய உடம்புல எண்ணெய் சுரப்பிகளை வச்சிருக்கும். எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா முக்கியமா பாத்தீங்கன்னா அதோடைய வாலுடைய நுனியில இருக்கும். பேஸ் ஆஃப் த டெய்ல தான் இந்த எண்ணெய் சுரப்பிகள் இருக்கும். அதுக்கடுத்து எண்டோஸ்கெலிட்டன் இஸ் ஃபுல்லி ஆசிஃபைடு. அப்படின்னா என்னடா ராஜா அர்த்தம்? எண்டோஸ்கெலிட்டன் இஸ் ஃபுல்லி ஆசிஃபைடுனா தன்னுடைய மொத்த உள்ள இருக்கிற எலும்புகள் எல்லாமே எலும்புகளா தான் இருக்கு, கார்டிலேஜா கிடையாது அப்படின்னு சொல்ல வராங்க. அப்புறம் இந்த எலும்புகள்ல ஒரு முக்கியமான விஷயம், லாங் போன்ஸ் ஆர் நியூமேட்டிக். நியூமேட்டிக்னா என்ன அப்படின்னு ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். நீங்க நியூமேட்டிக்னா உள்ள காத்து இருக்கும். அப்போ ஒரு எலும்பு இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, நமக்கெல்லாம் உள்ள ஒரு எலும்பு இருக்குன்னா இதுக்குள்ள என்ன இருக்கும்? போன் மேரோ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பாத்திருக்கீங்க. இந்த நல்லிக்குள்ள எல்லாம் அதுதானே இருக்கும். இப்ப இந்த போன் மேரோ இருக்கும். ஆனா இந்த பறவைகள்ல இந்த போன் மேரோ இருக்காது. போன் மேரோ இல்லாம அப்ப என்ன இருக்கும் இந்த இடத்துலன்னா காத்து அடைஞ்சிருக்கும். ஃபுல்லா காத்து தான் இருக்கும், ஏர் இருக்கும். இப்ப எதனால இங்க காத்து இருக்குன்னா இப்படி இருந்தாதான் அது எடை கம்மியாகும். எடை கம்மியானாதான் பறக்கிறதுக்கு சுலபமா இருக்கும். அதனாலதான் தேர் நியூமேட்டிக். ஏர் கேவிட்டிஸ் இருக்கக்கூடிய எலும்புகளுக்கு பேர் தான் நியூமேட்டிக் போன்ஸ். அதுக்கடுத்து டைஜஸ்டிவ் ட்ராக்ட் ஹஸ் அடிஷனல் சாம்பர்ஸ், கிராப் அண்ட் கிசர்ட். எதனால இது இருக்கு? கிராப் அண்ட் கிசர்ட் நீங்க வந்துட்டு அப்புறமா கூட நீங்க இதே படிப்பீங்க. எந்த இடத்துல படிப்பீங்கன்னா நீங்க 7th லெசன்ல படிப்பீங்க. கிராப் அண்ட் கிசர்ட் அப்படிங்கிறது நீங்க முக்கியமா இது நீங்க புறாக்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா புறாவை பத்தி படிக்கிறப்பதான் இந்த கிளாப்ஸ் அண்ட் கிசர்ட் நிறைய பார்க்க முடியும். அதாவது இதுதான் இதோடைய டைஜஸ்டிவ் ட்ராக்ட்னு வைங்க. இது உணவு குழாய், வயிறு அதெல்லாம் இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க ஒரு சின்ன ஒரு பகுதி இருக்கும். இந்த ஒரு பகுதியில செரிமானத்துக்காண்டியே முழுசா பயன்படக்கூடிய இந்த பகுதிக்கு பேரு தான் கிராப் அண்ட் கிசர்ட். இதுதான் இந்த உணவு குழாய், இதுதான் வயிறுன்னா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கிராப் அல்லது கிசர்ட் அப்படிங்கிறது செரிமானத்துக்காண்டியே உணவை வச்சு அசை போடுறதுக்கு நம்ம மாட்டுல தான் பார்த்திருப்போம். அதே மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேரு தான் கிராப் அண்ட் கிசர்ட். அதுக்கு அடுத்து ஹார்ட் இஸ் கம்ப்ளீட்லி 4 சேம்பர்ட். நான் இதை சொல்லிட்டேன். ஏர் வார்ம் பிளட்டட், இதுவும் சொல்லிட்டேன். ரெஸ்பிரேஷன் இஸ் பை லங்ஸ். மறந்துடாதீங்க, ரெஸ்பிரேஷன் இஸ் பை லங்ஸ். நீங்க தண்ணியை விட்டு வெளியே வந்துட்டாலே லங்ஸ் ஆரம்பிச்சிடும் ரெஸ்பிரேஷனுக்கு. ஏர் சாக்ஸ் கனெக்டட் டு லங்ஸ் சப்ளிமெண்ட் ரெஸ்பிரேஷன். அப்ப என்னதுரா? ஏர் சாக்ஸ் லங்ஸோட ஏர் சாக்ஸும் இருக்கும். நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய உடம்புல ஆல்வியோலை இருக்கு. நம்ம உடம்புன்னு சொல்றது விட நுரையீரல்ல ஆல்வியோலை இருக்கு. அப்ப அந்த ஆல்வியோலை மாதிரியே தான் இதோடைய உடம்புல ஏர் சாக்ஸ் இருக்கு. இந்த ஏர் சாக்ஸ் இந்த நுரையீரல்ல இருக்கிறப்போ இந்த ஏர் சாக்ஸனுடைய உதவியை வச்சு இது தன்னுடைய பிரீதிங் மெக்கானிசம்ஸ் எல்லாம் சீரா வச்சுக்கும். பிரீதிங்ல இது மூச்சு விட்டு மூச்சு எடுக்கிற, அதே மாதிரி காத்து எல்லா உறுப்புகளுக்கும் போய் சேர்ற அளவுக்கு, பிராணவாயு எல்லா உறுப்புகளுக்கும் போய் சேர்ற அளவுக்கு உதவியா இருக்கிறதுக்கு இந்த ஏர் சாக்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. செக்ஸஸ் ஆர் செப்பரேட், இது நான் சொல்ல தேவையில்லை. ஃபர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல் சொல்ல தேவையில்லை. தேர் ஓவி பேரஸ் சொல்ல தேவையில்லை. டெவலப்மெண்ட் இஸ் டைரக்ட். இது கிட்டத்தட்ட கடைசியில நீங்க போக போக எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் வர ஆரம்பிச்சிடும். பறவைகளுடைய உதாரணம் நீங்க புக்ல பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் நேர்ல பாக்குற மாதிரியும் இருக்கும். அதனால இது அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்காது. ஆனா எல்லாத்துக்குமே உண்மையான பேர் நம்ம வழக்கத்துல வச்சிருக்கிற பேர் என்னது, அதே மாதிரி இவங்க சயின்டிபிக் நேம் கொடுத்திருக்கிற பேர் என்னது, என்ன காமன் நேம் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். கார்வஸ்னா க்ரோ, நம்ம காக்கான்னு சொல்லிட்டு போறோம். கார்வஸ்னா க்ரோ, கொலம்பானா பிஜியன், சிப்டாகுலா அப்படின்னா பாரிஸ் ட்ரூத்தியன் ஆஸ்ட்ரிச், ஆவோனா பீகாக், அப்னடோடைட்டிஸ்னா பெங்குவின், நியோப்ரான்னா வல்ச்சர். முக்கியமான விஷயம், நியோப்ரான்னா வல்ச்சர். நியோப்ரான் இஸ் நாட் ஈகிள். ஈகிள் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் எக்ஸாம்ல, ஆனா அதை கொடுத்துடக்கூடாது. நியோப்ரான்னா வல்ச்சர். ஈகிள் பறவைதான், ஆனா அதனுடைய சயின்டிபிக் நேம் நியோப்ரான் கிடையாது. அதனுடைய சயின்டிபிக் நேம் என்ன அப்படின்னு உங்க புக்லயும் கொடுக்கல, அதனால உங்களுக்கும் தேவைப்படாது. சரியா? கடைசியில நம்ம வர போறது நம்மளுடைய கிளாஸ் என்னது? மமேலியா. கிளாஸ் மமேலியாக்குள்ள கடைசியா நம்ம வரப்போறோம். கிளாஸ் மமேலியால இருக்கிற இந்த உயிரினங்கள் என்னெல்லாம் இடத்துல வாழும் அப்படின்னா எல்லா இடத்துலயும் வாழும். வெரைட்டி ஆஃப் ஹாபிடேட்ஸ், போலார் ஐஸ் கேப், டெசர்ட்ஸ், மவுண்டன்ஸ், ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட்ஸ் அண்ட் டார்க் ஏஜ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரி. என்சிஆர்டில சில வரிகள்லாம் என்சிஆர்டில ரொம்ப முக்கியம். அது அப்படியே எக்ஸாம்ல டைரக்டா ஒரு லைன்ல வரும். அந்த மாதிரி ஒரு வரி தான் இது. இது எல்லா இடத்துலயும் வாழுங்கிறது ரொம்ப சுலபமான விஷயம் தான் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா இந்த வரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரி அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அதுக்கடுத்து இங்க இருந்து நம்ம வேற என்ன இருக்கு? Some of them have adapted to fly or live in water. Some of them have adapted to fly or live in water. அப்படின்னா என்ன பார்த்தோம்? இது தண்ணியில பறக்கிறது, தண்ணியில நீக்கிறதுக்கும் காத்துல
ரத்தத்துல நடக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே இது இது நல்லா சேர்ந்ததுதான். பல விதமான நகர்வுகளை வச்சு இது தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க. The most unique mammalian characteristic is the presence of mammary glands. Very important question. Most unique என்னது மெமேலியன் கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னா, பால் சுரக்கிறதுக்கு மேமரி கிளான்ஸ் இருக்கிறது தான். இந்த பால் சுரப்பிகள் இருக்கிறது தான் இதோடைய மோஸ்ட் யுனிக் கேரக்டரிஸ்டிக். சரிங்களா? அப்ப இந்த பால் சுரப்பிகளை வச்சுதான் எல்லா யங் ஒன்ஸ் என்னதுப்பா, அதோடைய குழந்தைகள் எல்லாமே, அதோட குட்டிகள் எல்லாமே சரியான அளவுல பாலை கொண்டு வளருது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க நிறைய கொடுத்துருப்பாங்க மேமரி கிளாண்ட். நீங்க பாலூட்டிகள்ல பாத்தீங்கன்னா மேமரி கிளாண்ட் இருக்கும், வெளிப்புற தோற்றத்துல முடி இருக்கும், அதே மாதிரி அதுக்கு வந்துட்டு பல ஹேபிடேட்ஸ்ல வாழும், எல்லாமே இருக்குதான். மேமல்ஸ் பத்தின முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே இருக்குதான். அதே மாதிரி 2 பேர் ஆஃப் கால், 2 பேர் ஆஃப் இது இருக்கும், லிம்ஸ் இருக்கும். லிம்ஸ்ங்கிறது அது கையாவும் இருக்கலாம், காலாவும் இருக்கலாம், 2ஆவும் இருக்கலாம். அது வெரைட்டி ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும், அந்த எல்லாமே இருக்குதான். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னதுன்னா இந்த மேமரி கிளான்ஸ் தான். எக்ஸாம்ல ஆப்ஷன்ல கொடுத்திருப்பான், which of the following is the most important characteristic of mammals அப்படின்னு கேட்கிறப்போ மேமரி கிளான்ஸ் தான் உங்களுடைய பதிலா இருக்கணும். வேற எதையுமே கொடுத்துடக்கூடாது. பதில மறந்துடாதீங்க இந்த விஷயத்த மட்டும் மறந்துடவே கூடாது. எக்ஸ்டர்னல் இயர்ஸ் ஒரு பின்னேங்கிறது நமக்கு தான் இந்த வெளிப்புற காதுகள் சரியான அளவுல சரியான நிலையில வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மிச்ச உயிரினங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் இயர்ஸ் நம்ம அந்த அளவுக்கு பார்க்க முடியாது. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத் ஆர் பிரசன்ட் இந்த ஜா. பாம்புகளை பாத்தீங்கன்னா 2 பல்லு தான் முக்கியமா இருக்கும். ஆனா நம்மளை பாத்தீங்கன்னா பல விதமான பற்கள், பல வடிவத்துல பல வித்தியாசமான செயல்பாடுகளை கொண்டு இருக்கு. அப்ப அதுக்கு பேரு தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத் ஆர் பிரசன்ட் இந்த நம்மளுடைய தாடு. சரியா? அதுக்கு அடுத்து ஹார்ட் டெஸ்ட் போர் சேம்பர் நான் சொல்லிட்டேன், ஹோமியோதர்மஸ் சொல்லிட்டேன், ரெஸ்பிரேஷன் இஸ் பை லங்ஸ் நிலத்துல இருக்கும், செக்ஸஸ் ஆர் செப்பரேட், ஃபர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல், தே ஆர் விவிபாரஸ். ரொம்ப முக்கியம். விவிபாரஸ் தான் என்னது? முட்டையிட்டு கொஞ்சு பொறிக்காத உயிரினங்கள் எல்லாமே விவிபாரஸ். அது டைரக்டா அது டைரக்டா என்ன செய்யும்? தன்னுடைய வயிற்றுல இருந்து, கருவுல இருந்து வெளியே வந்து பால் கொடுக்கக்கூடிய உயிரினங்கள் தான் மேமல்ஸ். அப்ப இந்த கருவுல இருந்து வெளியே வர்றதுக்கு பேரு தான் விவிபாரஸ். ஃபியூ எக்ஸெப்ஷன்ஸ் என்னது? வெரி இம்பார்ட்டன்ட். இது ஓவிபாரஸ் மேமல்ஸ் சிலது மட்டும் தான் இருக்கு. இந்த ஓவிபாரஸ் மேமல்ஸ் என்னதுன்னா, ஓவிபாரஸ் மேமல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். பிளாட்டிபஸ் பிளாட்டிபஸ் ஒன்று இருக்கு. இந்த பிளாட்டிபஸ்ங்கிறது தான் ஓவிபாரஸ் மேமல்ஸ், மிச்சம் எல்லாமே விவிபாரஸ் மேமல்ஸ். சரிங்களா? உங்களுக்கு உதாரணம் இங்கேயும் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் ஓவிபாரஸ் என்ன உதாரணம் கொடுத்துருக்கான்? ஆர்னித்தோரிங்கஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். அந்த ஆர்னித்தோரிங்கஸ்ங்கிறது தான் பிளாட்டிபஸ், இது ஓவிபாரஸ் மேமல். அதுக்கடுத்து விவிபாரஸ்ல உங்களுக்கு பலது இருக்குப்பா. விவிபாரஸ் நீங்க நிறைய பார்க்கலாம். பாந்தரா, லியோ. இதுல ஆமா, இந்த இடத்துல உங்களுக்கு சில வேலையில 2 பேரா இருக்கலாம், 2 பேர் இருந்தா. இங்க பாந்தராங்கிறது இதோடைய ஜீனஸ் நேம், லியோங்கிறது இதோடைய ஸ்பீஷிஸ் நேம். பாந்தராங்கிறது இங்க ஜீனஸ் நேம், டிகிரிஸ்ங்கிறது ஸ்பீஷிஸ் நேம். ஆனா 2மே ஒரே ஜீனஸ்ல வருது. டைகரும் லயனும் ஒரே ஜீனஸ்ல வருது. ஏன்னா எல்லாமே பூனை வகைகள் தானே, அதனால ஒரே ஜீனஸ்ல வருது. ஆனா வேற ஸ்பீஷிஸ் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. அதுக்கடுத்து விவிபாரஸ்ல பாத்தீங்கன்னா மேக்ரோபஸ் ரொம்ப முக்கியம். மேக்ரோபஸ் எக்ஸாம்ல கேட்பான், டெரோபஸ் எக்ஸாம்ல பல வாட்டி கேட்பான். அதுக்கடுத்து மிச்சம் டெல்பினஸ் பல இடத்துல கேட்பான், ஈக்வஸ் நிறைய கேட்பான். இதெல்லாம் முக்கியமா கேட்பாங்க. பேலனோப்டெரா ரொம்ப முக்கியமா கேட்பான். பேலனோப்டெராங்கிறது என்னதுப்பா? உங்களுடைய ப்ளூ வேல்னா என்னது? திமிங்கலம் மேமலா. இப்ப திமிங்கலத்துக்கு லங்ஸ் தான் இருக்கானா? லங்ஸ் தான் இருக்கு. திமிங்கலம் பார்க்கதான் மீன் மாதிரி இருக்கும், ஆனா அது மூச்சு வர்றது லங்ஸை வச்சுதான். அதனாலதான் அது மேல தரைக்கு, அது கடல் மட்டத்துக்கு கடல் கடியில போயிருச்சுன்னா மேல வந்து தன்னுடைய மூச்சை விட்டு போகும். அதனாலதான் இது ஒரு பாலூட்டி வகை அப்படின்னு நம்ம சொல்றோம். இதோட நீங்க பாத்தீங்கன்னா இதோட உங்களுடைய லெசன் முடிஞ்சிருச்சா? இப்போ இதுக்கு அடுத்து நம்ம இந்த டேபிள் ஒண்ணு கொடுத்துருக்கான். இந்த டேபிள் நம்ம கடைசியில பார்ப்போம். எக்ஸசைஸ் முடிச்சுட்டா அதுக்கடுத்து நேரம் இருந்தா நம்ம இந்த டேபிள பார்ப்போம். முன்னாடி முதல்ல இந்த எக்ஸசைஸ் முடிச்சிருக்கோம். உங்களுடைய பாலூட்டி வகைகள் வரைக்கும் எல்லாமே முடிச்சாச்சு. இப்ப நம்ம ஸ்பாஞ்சஸ்ல ஆரம்பிச்சு மேமல்ஸ் வரைக்கும் எல்லாம் முடிச்சோம். அதுக்கடுத்து எக்ஸசைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமா தான் இருக்கும். What are the difficulties that you would face in the classification of animals if common fundamental features are not taken into account? உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா உயிரினங்களும் எப்படி ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கு அப்படிங்கறது உங்களால கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்டர் டிபெண்டன்ஸ்னா என்னதுப்பா? இன்டர் டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்து மேல எப்படி சார்ந்திருக்குங்கிறது. இன்டர் டிபெண்டன்ஸ் cannot be traced. அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்தோட எப்படி சார்ந்து இருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப எப்படி நீங்க வந்துட்டு இன்னொரு உயிரினத்தை வந்துட்டு இதுக்கு இந்த வகைப்பாட்டுக்குள்ளதான் வரும் அப்படின்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? சொல்ல முடியாது. இப்ப கிளாசிபிகேஷன் பிகம்ஸ் டிஃபிகல்ட். ஆமா தானே? கிளாசிபிகேஷன் பிகம்ஸ் டிஃபிகல்ட். ஏன் கிளாசிபிகேஷன் பிகம்ஸ் டிஃபிகல்ட்? ஏன்னா இப்ப நம்ம வந்துட்டு பார்த்தோம், நம்ம பிளாட்டியல் மென்டஸ் பார்த்தோம், அது எல்லாமே எக்டோபாரசைட் அப்படின்னு நம்ம நிறைய பாக்குறோம். அப்போ ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்து மேல சார்ந்துதான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்த முடியுது. இல்லைன்னா தனியா எதுவுமே ஒரு ஒத்த மரமா எதுவுமே வாழ முடியாது. அப்படின்றதுனால எல்லாமே இந்த விஷயத்தினாலதான் நம்மளுடைய கிளாசிபிகேஷன் வகைப்பாட்டு செயல்கள் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிரும். அதே மாதிரி நம்ம பரிணாம வளர்ச்சியை பத்தி நம்ம பார்த்தோம்னா, பரிணாம வளர்ச்சியின் படி நம்ம பார்த்தோம்னா எவல்யூஷனரி ரிலேஷன்ஸ் cannot be understood. இதெல்லாம் தான் இதோடைய விடை. சரியா? இதோடைய விடை இதுதான், ரொம்ப சுலபமான விடைதான். எவல்யூஷனரி ரிலேஷன்ஸ் cannot be understood. அதனாலதான் நம்ம எல்லாமே நம்ம ஞாபகத்துல வச்சிருக்கணும். எல்லாமேங்கிறப்ப நான் இங்க என்ன சொல்ல வரேன்? எல்லாமேங்கிறப்போ அப்ப உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப முக்கியமா சிமெட்ரி, சீலோம் கேவிட்டி, நம்மளுடைய லேயர்ஸ், என்ன லேயர்ஸ்? ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அந்த லேயர்ஸ், நம்மளுடைய அதுக்கடுத்து செல் அரேஞ்ச்மெண்ட் என்னதுப்பா? செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனா, டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனா, ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனா, அல்லது ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனா, இதெல்லாம் பாக்குறது. அதுக்கடுத்து டைஜஸ்டிவ் ட்ராக்ட், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஃபர்டிலைசேஷன் டைரக்டா இன்டைரக்டா, ஃபர்டிலைசேஷன் இன்டர்னலா எக்ஸ்டர்னலா, டெவலப்மெண்ட் டைரக்டா இன்டைரக்டா, சர்க்குலேஷன் ஓப்பனா அல்லது க்ளோஸ்டா அப்படின்னு நம்ம பல விதத்துல இந்த எல்லாமே வச்சுதான் நம்ம சரியான விதத்துல வகைப்படுத்த முடியும் மிருகங்களை. இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம்னா வகைப்படுத்துறது கஷ்டமாயிருச்சுன்னா இதெல்லாம் நமக்கு சிரமமாயிரும். அவ்வளவுதான் இதோடைய விடை. அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சுலபமான விடை தான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அதுக்கடுத்து நம்ம ரெண்டாவது கேள்விக்கு விடைக்கு போறோம். சரியா? இஃப் யூ ஆர் given a specimen, what are the steps that you would follow to classify? என்னெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க சரி, இது ரொம்ப சுலபம் தான். இதுதான் இதோட விடை. உங்களுக்கு ஒரு உயிரினம் கிடைச்சிருக்குன்னா எப்படி நீங்க அதை வந்துட்டு நீங்க வகைப்படுத்துவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல இருக்க சிமெட்ரியை நீங்க பார்க்கணும். ஆமா தானே? சிமெட்ரியை பார்த்து அது ரேடியலா அல்லது பைலாட்ரலா அப்படின்னு பார்க்கணும். பைலாட்ரல், ரேடியல், அது பார்க்கணும். சீலோம் பார்க்கணும். சீலோம்னா என்னது? இந்த இடத்துல சீலோம்ங்கிறது உங்களுக்கு ஏ சீலோமேட்டா, சூடோ சீலோமேட்டா அல்லது ட்ரூ சீலோமேட்டா. சூடோ சீலோமேட்ல என்னெல்லாம் வரும்? நெமத்தல் மென்சஸ். ஏ சீலோமேட்ல பிளாட்டியல் மென்சஸ். அப்போ உங்களுக்கு ஒரு உயிரினம் கொடுத்துருக்காங்க. அந்த உயிரினம் பாக்குறதுக்கு பைலாட்ரலி சிமெட்ரிக்கலா இருக்கு, அதுல சீலோம் கேவிட்டியே இல்லை அப்படின்னா உடனே நீங்க சொல்லிடலாம். எப்ப சொல்லிடலாம்? நீங்க மிச்சம் எல்லாத்தையும் ஒழுங்கா படிச்சிருந்தா, இந்த லெசனை நீங்க ஒழுங்கா படிச்சிருந்தா உங்களால என்ன சொல்ல முடியும்? இது ஒரு பிளாட்டி ஹெல்மெட்டஸ், இது ஒரு தட்டை புழு அப்படின்னு நீங்க இதை பார்த்த உடனே வகைப்படுத்தி சொல்லிட முடியும். அதனாலதான் இதை நம்ம படிக்கிறோம். இதை படிக்கிறதுக்கான என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான். ஒரு செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனா, டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்து டைஜஸ்டிவ் ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆகியிருக்கா, இன்கம்ப்ளீட் ஆகியிருக்காங்கிறது. ரீப்ரொடக்ஷன் செக்ஷுவலா, ஏசெக்ஷுவலாங்கிறது. ஃபர்டிலைசேஷன் இன்டர்னலா, எக்ஸ்டர்னலாங்கிறது. டெவலப்மெண்ட் டைரக்டா, இன்டைரக்டாங்கிறது. இந்த மாதிரி எல்லாம் வச்சு நம்ம வகைப்படுத்த முடியும். அதுக்கடுத்து சர்க்குலேஷன் ஓப்பனா இருக்கா அல்லது க்ளோஸ்டா இருக்கா அப்படிங்கிறது. முக்கியமா இன்னொரு விஷயம், செக்மெண்டேஷன் இருக்கா இல்லையா. செக்மெண்ட்ல மெட்டாமெரிசம் நம்ம எங்க படிச்சோம்ப்பா? ஞாபகம் இருக்கும் நம்புறேன். மெட்டாமெரிசம் நம்ம எந்த இடத்துல படிச்சோம்? அனலிசிஸ்ல படிச்சிருக்கோம். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். கடைசியில ரொம்ப முக்கியமா நோட்டோகார்ட் இருக்கிறத வச்சுதான் ஒரு உயிரினம் கார்டேட்டா அல்லது நான் கார்டேட்டா அப்படின்னு நம்மளால வகைப்படுத்தி சொல்ல முடியும். எல்லாத்தையும் விட இதுதான் முக்கியம். சரியா? எல்லாத்தையும் விட இதுதான் முக்கியம். அதுக்கடுத்து, how useful is the study of nature of body cavity and coelom in the classification of animals? சரி, இது நம்ம ரொம்ப ஒரு சுலபமான விடையை நம்ம இந்த இடத்துல கொடுக்க முடியும் தான். How useful is the study of body cavity? என்ன ஸ்டடி இங்க? பாடி கேவிட்டி ஃபர்ஸ்ட் நம்ம வருவோம். பாடி கேவிட்டி வச்சு நம்ம எப்படி வகைப்படுத்துறோம் அப்படின்னு பார்ப்போம். பாடி கேவிட்டி வச்சு வகைப்படுத்துறதுக்கு நம்ம ரெண்டு விஷயத்த பயன்படுத்துறோம். என்னது? முதல் அது டிப்ளோபிளாஸ்டிக்கா இல்லையா, டிப்ளோபிளாஸ்டிக்கா ட்ரிப்ளோபிளாஸ்டிக்கா அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கிறோம். டிப்ளோபிளாஸ்டிக்கா இருக்கிற பட்சத்துல எது எல்லாம் டிப்ளோபிளாஸ்டிக்கா இருக்கு? சீலன்டரேட்ஸ் தான் டிப்ளோபிளாஸ்டிக்கா இருக்கு. ட்ரிப்ளோபிளாஸ்டிக்கா இருக்கிறது பட்சத்துல எதெல்லாம் ட்ரிப்ளோபிளாஸ்டிக்கா இருக்கு? ஆல் த ஃபைலா ஆஃப்டர் சீலன்டரேட்டா, அது எல்லாமே
மன்னிச்சிருங்க. ஆல் த ஃபைல ஆஃப்டர் நீட் இது டீனோபோரா. சீலன்டரேட்டும் டீனோபோர்ஸும் நம்மளுடைய டிப்ளோபிளாஸ்டிக்ல வந்துரும். மிச்சம் எல்லாமே ட்ரிப்ளோபிளாஸ்டிக்ல வந்துரும். ஆமா தானே? அப்ப இப்படி உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டா எப்படியும் உங்களுக்கு வந்து நீட் எக்ஸாம்ல இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனாலும் எப்படி இது நீங்க புரிஞ்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு நீட் எக்ஸாம்ல உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு தேர்வுகளை கொடுத்து அந்த தேர்வுகள்ல சரியான தேர்வை நீங்க பயன் தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு கேள்வி வரப்போகுது எப்படியும் பரிசையில. ஆனாலுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா இந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்ல முடிஞ்சதுனாலும் ரொம்ப நல்ல விஷயம் தான். அதுக்கு அடுத்து பாடி கேவிட்டி பார்த்துக்கோம். சீலோம் கேவிட்டி பத்தி நான் இப்பதான் உங்களுக்கு சொல்லி முடிச்சேன். சீலோம் இஸ் அ கேவிட்டி இன் விச் லேயர்? மீசோடர்மா மீசோக்ளையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மீசோடர்ம்ல இருக்கிற கேவிட்டிக்கு பேரு தான் சீலோம். மீசோக்ளையாங்கிறது டிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கானிசம்ஸ் தான் இருக்கும். அப்போ சீலோம் கேவிட்டி அப்படின்னு நம்ம பேச்சு எடுத்துட்டோம்னாலே அது ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கானிசம் தான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடணும். அதை மறந்துடக்கூடாது. அதுக்கடுத்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன் இன்ட்ரா செல்லுலார் அண்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலார் டைஜஷன் ரொம்ப முக்கியம். இன்ட்ரா செல்லுலார் எக்ஸ்ட்ரா செல்லுலார் டைஜஷன்னா என்னதுன்னா, ஒரு செல் இருக்கு அப்படின்னா அந்த செல்லுக்குள்ள உதாரணத்துக்கு அந்த செல்லுக்குள்ள ஏதோ ஒரு கிருமி நுழைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த செல்லுக்குள்ள இருக்கிற லைசோசோம் தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்ப அந்த செல்லுக்குள்ள இருக்கிற ஒரு லைசோசோம் தனக்குள்ள இருக்கிற எல்லா செக்ரீஷன்களையும் அல்லது என்சைம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நொதிகள் அமிலமா இருக்கலாம், காரமா இருக்கலாம், உப்பா கூட இருக்கலாம். இதெல்லாமே சேர்ந்து இந்த கிருமிய தாக்கி அழிச்சு அந்த கிருமிய அந்த செல்லுக்குள்ள இருந்தே வெளியேற்றிடும். அல்லது அந்த கிருமிக்குள்ள இருக்கிற அந்த கிருமியை மொத்தமா துண்டு துண்டா உடைச்சுக்கிட்டு என்ன செஞ்சிடும், இந்த கிருமியை பூராவே உடைச்சு போட்டுச்சுன்னா என்னப்பா ஆகும் அந்த கிருமிக்கு? அதுக்கு மேல அந்த கிருமியால வாழ முடியுமா? முடியாதுதான். அப்ப அந்த மாதிரி செஞ்சிடும். அந்த லைசோசோம்ல இருக்கிற எல்லா என்சைம்ஸும் சேர்ந்து அந்த மாதிரி அந்த கிருமியை பூரா துண்டு துண்டா உடைச்சு போறதுக்கு பேரு தான் இன்ட்ரா செல்லுலார் டைஜஷன். ஒரு செல்லுக்குள்ளேயே இந்த செயல்பாடு எல்லாமே நடக்குதுங்கிறப்ப அதுக்கு பேர் இன்ட்ரா செல்லுலார் டைஜஷன். இன்ட்ரா செல்லுலார் டைஜஷன் ரொம்ப சுலபம் தான் நீங்க புரிஞ்சுக்கிறது. எக்ஸ்ட்ரா செல்லுலார் டைஜஷன் சில வேளையில உங்களுக்கு குழப்பம். இன்ட்ரா செல்லுலார் டைஜஷன் அப்போ ஒரு செல்லுக்குள்ள நடக்குது. அப்ப இதை நம்ம பாக்டீரியால பார்க்கலாம், சின்ன சின்ன உயிரினங்கள்ல வேணா பார்க்க முடியும். ஆனா மனிதர்கள் மாதிரி அல்லது பாலூட்டிகள் மாதிரி இருக்கிறதுல நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியும் தான். இதுவும் பார்க்க முடியும் தான். இது எல்லா உயிரினங்கள்லயும் இன்ட்ரா செல்லுலார் டைஜஷன்ங்கிறது இருக்கும் தான். இது செல்லுக்குள்ளேயே நடக்கும். இது சரியான இது இது நல்லதா அல்லது எக்ஸ்ட்ரா செல்லுலார் டைஜஷன் நல்லதா அப்படின்னா இது நல்லது கிடையாது. எக்ஸ்ட்ரா செல்லுலார் டைஜஷன் தான் நல்லது. இது நல்லதுன்னா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இது சிறப்பம்சம் கொண்டதா அல்லது எக்ஸ்ட்ரா செல்லுலார் டைஜஷன் சிறப்பம்சம் கொண்டதா, அதாவது எது பெட்டர், இந்த ரெண்டுல எது சிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா செல்லுலார் தான். அதே மாதிரி இப்ப நம்மளுடைய எக்ஸ்ட்ரா செல்லுலார் டைஜஷனுக்குள்ள போவோம். எக்ஸ்ட்ரா செல்லுலார் டைஜஷன்னா இது ஈரல், இது பாங்க்ரியாஸ் வச்சுக்கோங்க, பாங்க்ரியாஸ்னு வச்சுக்கோங்க. இது வயிறு, இத குடல்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இது எல்லாத்துக்குள்ளயுமே செல் இருக்குதா? இப்போ ஒரு சாப்பாட்டு துண்டு வருதுன்னு வை. இப்போ ஒரு சாப்பாட்டு துண்டு வருதுன்னா என்ன ஆகும்? இந்த சாப்பாட்டு துண்டு இந்த எல்லாத்துக்குள்ளயுமே செல் இருக்குதான். எந்த எல்லாத்துக்குள்ளயுமே செல் இருக்குதான் அப்படின்னா இந்த லிவருக்குள்ளேயும் ஒரு செல் இருக்குதான். இந்த லிவர்ல இருந்தும் நமக்கு என்சைம்ஸ் வரும், இதுக்குள்ள இருந்தும் என்சைம்ஸ் அல்லது நொதிகள் வரும், இதுல இருந்தும் கொஞ்சம் காரம் வரும், நம்மளுடைய வயிற்று பகுதியில இருந்து நமக்கு அமிலம் வரும், இந்த குடல்ல இருந்தும் பல விதமான புரதங்கள் எல்லாத்தையும் உடைச்சு போடுறதுக்கான என்சைம்ஸ் வெளியே வரும். அப்ப இந்த எல்லாமே சேர்ந்து இந்த உணவு துண்டை பூரா உடைச்சு போட்டுரும். அப்ப உடைச்சு போறதுக்கு பேர் தான் டைஜஷன். அப்ப அந்த டைஜஷன் நடந்துடும். ஆனா இது எந்த இடத்துல நடக்குது? செல்லுக்குள்ள நடக்கல. இது ஒரு குழாய்க்குள்ள நடக்குது. எந்த குழாய்க்குள்ள நடக்குதுன்னா நம்மளுடைய உணவு குழாய்க்குள்ள. உணவு குழாய்னா வெறும் ஈசோபேகஸை நம்ம உணவு குழாய்னு சொல்றோம். ஆனா எல்லாமே தாண்டி நம்ம வெளியேற்றுற வரைக்கும், நம்ம அந்த கழிவு பகுதி வர்ற வரைக்கும் எல்லாமே உணவு குழாய் அப்படின்னு நம்ம சொல்றது ஒன்றும் தப்பு கிடையாதுதான். அப்ப பூராமே உடைச்சிருச்சுன்னா அதுக்கு பேரு தான் எக்ஸ்ட்ரா செல்லுலார் டைஜஷன். இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் டைஜஷன் சின்ன உயிரினங்கள்ல அல்லது தாழ்ந்த உயிரினங்கள்ல இருக்குமா அப்படின்னா இருக்காது. தாழ்ந்த உயிரினம்னா என்னதுப்பா? நம்ம ஸ்பாஞ்சஸோ பாக்டீரியாவோ அதை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். அதுல எல்லாம் இருக்காது. எக்ஸ்ட்ரா செல்லுலார் டைஜஷன் கொஞ்சம் வளர்ச்சியில முதிர்ச்சி அடைந்த உயிரினங்களுக்குள்ள மட்டும்தான் இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் டைஜஷன் நம்ம பார்க்க முடியும். மிச்ச உயிரினங்கள் எல்லா உயிரினத்திலையும் நம்மளால இதை பார்க்க முடியாது. சரிங்களா? அதுக்கடுத்து அஞ்சாவது என்னது? வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்? டைரக்ட் டெவலப்மெண்ட்னா அடல்ட்டும்
டைரக்ட்ல அடல்ட்டும் யங் ஒன்னு எடுத்துப்பா. யங் ஒன்னு அதோடைய குட்டி ரெண்டுமே பார்க்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். இன்டைரக்ட்னா ரெண்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. என்ன சொல்ல வராங்க இங்க, டைரக்ட்ல லார்வா இருக்குமா இருக்காதா? நோ லார்வா, மறந்துடவே கூடாது. நோ லார்வா, நோ நோ லார்வல் ஃபார்ம்ஸ் கூட சொல்லலாம். நோ லார்வல் ஃபார்ம்ஸ். ஆனா இன்டைரக்ட்ல லார்வா இருக்குமா இருக்காதுன்னா இன்டைரக்ட்ல இருக்கும். இன்டைரக்ட்ல தான் நம்ம லார்வாவே பார்க்க முடியும். லார்வல் ஃபார்ம்ஸ் பிரசன்ட், இங்க லார்வல் ஃபார்ம்ஸ் இருக்காது. அதுக்கடுத்து இதுக்கு உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். டைரக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு உதாரணம் என்னெல்லாம் இருக்கு? மேமல் ஒரு ரொம்ப நல்ல உதாரணம். பாலூட்டிகளுக்குள்ள டைரக்ட் டெவலப்மெண்டா நடக்குது. ஏன்னா கருவுல இருக்கிறப்பையும் கை கால் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் நம்ம வளர்ந்ததுலயே இருக்கு. ஆனா பட்டுப்பூச்சியில பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. பட்டுப்பூச்சியில நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் தான் நீங்க பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நீங்க செல்ஃப் வார்ம் கொடுத்துக்கலாம். சில்க் வார்ம்ங்கிறேன், பட்டர்ஃபிளையே கொடுக்கலாமே. சில்க் வார்ம் கூட வரும் தான், பட்டர்ஃபிளையே கொடுக்கலாம், மேமல்ஸ் கொடுக்கலாம், இந்த இடத்துல மீன்கள் கொடுக்கலாம். ஆனா லார்வல் ஃபார்ம்ஸ் இருக்குதான். அப்போ இந்த இடத்துல இன்டைரக்ட் ஃபார்ம்ங்கிறது இந்த லார்வே ஆர் செக்ஷுவலி இம்மெச்சூர். லார்வே செக்ஷுவலி இம்மெச்சூரா இருக்கும். ஆனா இங்க செக்ஷுவலி ஃபார்ம்ட் எம்பிரியோ இருக்கும். ரொம்ப முக்கியமான வித்தியாசம் இதுதான். இங்க எம்பிரியோ இருக்கும், இங்க எம்பிரியோ இருக்காது. இதான் மறந்துடக்கூடாது. சரிங்களா? அதுக்கடுத்து அப்போ இந்த லார்வல் ஃபார்ம்ல இருந்து அப்ப அடல்ட் ஃபார்ம்ல மாறணும்னா அப்ப இதுக்குன்னு ஒரு இதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் தேவை. என்ன ப்ராசஸ் அதுக்கு தேவைன்னா இதுதான் மெட்டமார்போசிஸ். மெட்டமார்போசிஸ் இருந்தாதான் அந்த லார்வா, அதாவது இந்த குட்டி இந்த அடல்ட்டா மாறும். ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இல்லை. அப்ப அது அடல்ட்டா மாறணும்னா ஏதோ ஒண்ணு நடக்குது. அந்த மாற்றத்துக்கு பேரு, அந்த உருமாற்றத்துக்கு பேரு தான் மெட்டமார்போசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதுக்கடுத்து இதுக்கு மேல இங்க சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு வித்தியாசமும் பெருசா கிடையாது. அவ்வளவுதான் இருக்குது. அதுக்கடுத்து வாட் ஆர் த பெக்யூலியர் ஃபீச்சர்ஸ் யூ வில் ஃபைண்ட் இன் பாரசிட்டிக் பிளாட்டிஹெல்மின்தஸ். பாரசிட்டிக் பிளாட்டிஹெல்மின்தஸ் பற்றி மட்டும்தான் நம்ம கேட்கறாங்க. பாரசிட்டிக் பிளாட்டிஹெல்மின்தஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு தான் கேட்கறாங்க. பாரசிட்டிக் பிளாட்டிஹெல்மின்தஸ்ல என்ன இருக்கும்? பாரசைட்ஸ்னா பிளாட்டிஹெல்மின்தஸ் எல்லாமே உடலுக்குள்ள வாழக்கூடிய பாரசைட்ஸ். அப்ப அது எண்டோ பாரசைட்ஸ். இந்த எண்டோ பாரசைட் ஃபார்ம்ல என்னெல்லாம் இருக்கும்? ஹூக்ஸ் அண்ட் சக்கர்ஸ் இருக்கணும். ஏன்பா ஹூக்ஸ் அண்ட் சக்கர்ஸ் இருக்கணும்? ஏன்னா நம்மளுடைய உடலோட பிடிச்சுக்கிட்டு இருந்தாதான் அதுக்கு சரியான பிடிமானம் இருக்கும். சரியான பிடிமானம் இருந்தாதான் அதோட சாப்பிட்டுக்க முடியும். அப்ப டைஜஸ்டிவ் சிஸ்டம் டெவலப்டா இருக்கணும். டைஜஸ்டிவ் சிஸ்டம் டெவலப்டா இருக்கணும். எதுக்கு டெவலப்டா இருக்கணும்? டு டேக் இன் த ஃபுட் ஃப்ரம் த ஹோஸ்ட். இங்க ஹோஸ்ட்னா யாரு? ஹோஸ்ட்னா அதுக்கு சாப்பாட்டு கொடுக்குறவங்க. நம்மளுடைய ஈரலுக்குள்ள வாழுதுன்னா நம்ம தான் இதுக்கு ஹோஸ்ட். ஹோஸ்ட்னா ஒரு விழாவை தொடங்கி வைக்கிறது, நடத்தி வைக்கிறவர் மாதிரி தான். அதுதான் ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க. இதோடைய சாப்பாட்டு எல்லாத்தையுமே நம்ம தான் கொடுத்து வைக்கிறோம். அப்ப இதுக்கு நம்ம தான் ஹோஸ்ட். அப்ப நமக்குள்ள இருந்து உணவு எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னா அதுக்கு சரியான அளவுல இதுக்கு வந்துட்டு அதுக்கு மட்டும் சரியான அளவுல இதுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருந்தா போதும். அதுக்கு மேல தேவையில்லை. தட் இஸ் வை இட் இஸ் நாட் வெல் டெவலப்ட். ஏன் இது வெல் டெவலப்டா கிடையாது? ஏன்னா நம்ம உடம்புல இருந்து உணவு எடுத்துக்கிட்டா போதும். இதுவே போய் கஷ்டப்பட்டு உடைச்சு துண்டு துண்டா கூறாக்கி அதுக்கடுத்து சாப்பிடணும் கிடையாது. நம்ம உடைச்சு போட்டு சின்ன சின்னதா நம்ம கொடுக்குற அந்த துகள்களையே வச்சு இது வாழ்ந்து. அதனால இது அந்த அளவுக்கு கஷ்டப்பட தேவையில்லை. இதுக்கு பேருதான் என்னது? டைஜஸ்டிவ் சிஸ்டம். அதனாலதான் சரியான அளவுல இதுக்கு வளர்ச்சி அடையலை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ஏனரோபிக் ரெஸ்பிரேஷன். ஏனரோபிக் ரெஸ்பிரேஷன் என்னதுப்பா? நம்மளுடைய வயிற்றுக்குள்ள குடலுக்குள்ள எல்லாம் ஆக்சிஜன் இருக்குமா அப்படின்னு இருக்காது. ஆனாலும் இது வாழணும். அப்ப இது வாழணும்னா இது எப்படி? இது வந்துட்டு எனக்கு எப்பயுமே ஆக்சிஜன் வேணும் அப்படின்னு சொன்னா அதனால வாழ முடியாது. அதனாலதான் இது ஏனரோபிக் ரெஸ்பிரேஷன் இருக்கிற மாதிரி இது வாழ கத்துக்கணும். அதுக்கு பேருதான் இது இன்னொரு விஷயம் இந்த பாராசிட்டிக் ஃபார்ம்ஸ்ல நம்ம பார்க்க முடியும். அதுக்கடுத்து லார்வல் ஸ்டேஜஸ் இருக்கும். ஏன் லார்வல் ஸ்டேஜஸ் இருக்கணும்? லார்வல் ஸ்டேஜஸ் இருந்தாதான் ஒரு ஃபார்ம் இன்னொரு ஃபார்மா மாறுறப்போ, அப்போ ஒரு இடத்துலயும் வாழ்றப்போ, இப்ப குடல்ல இருக்கு, ஒண்ணு ஈரல்ல இருக்கு, ஒண்ணு வயிற்றுல இருக்கு அப்படின்னா ஒரு இடத்துக்கும் வாழ தகுந்த மாதிரி இது வாழ கத்துக்கணும். அப்படின்னா அதுக்கு லார்வல் ஸ்டேஜஸ் வேணும். ஒரு தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு காலத்தை வயிற்றுலையும், ஒரு காலத்தை குடல்லையும், ஒரு காலத்தை ஈரல்லையும் வாழ போகுதுன்னா அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி வாழ கத்துக்கக்கூடிய அந்த சிறப்பம்சம் இருந்தாதான் இதனால சரியா அந்த இடத்துல தாக்கு பிடிச்சு வாழ முடியும். அதனாலதான் இருக்கு. அப்ப இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான சில சிறப்பம்சங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து ஏழாவது கேள்வி. ஏழாவது கேள்வி இங்க என்னது? ஏழாவது கேள்வி,
ஆர்த்ரோபோடா பத்தி. ஆர்த்ரோபோடா தனிச்சு இந்த இந்த அளவுக்கு உலகத்திலேயே இருக்கிற மிருகங்கள் எல்லாத்துலயும் 3/2 பகுதி ஆர்த்ரோபோடாக்குள்ளதான் நம்ம வகைப்படுத்தி வச்சிருக்கோம்னா ஏன் இது இப்படி நடக்குதுன்னா இதுக்கு என்ன காரணம்? இத்தனை ஆர்த்ரோபோட்ஸ் இருக்கிறதுக்கு தழைச்சு ஓங்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதோடைய லோகோமோஷன் அல்லது மூவ்மெண்ட். மூவ்மெண்ட் இஸ் வெல் டெவலப்ட் அல்லது ஸ்பெஷலைஸ்ட். எதனுடைய காரணத்தினால மூவ்மெண்ட் இஸ் வெல் டெவலப்ட் ஆர் ஸ்பெஷலைஸ்ட் அப்படின்னா மூவ்மெண்ட் இஸ் ஸ்பெஷலைஸ்ட் டியூ டு ஜாயிண்டட் அப்பெண்டேஜஸ். ஒரே இடத்துலதான் நான் உட்கார்ந்துருப்பேன் அப்படின்னா அதனால வந்துட்டு வாழ்றது கஷ்டமாயிருக்கும். ஆனா இது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சுலபமா நகரக்கூடியதுனால, சுலபமா நகர்ந்து வளைஞ்சு கொடுத்து வாழ்றதுனாலதான் இது மூவ்மெண்ட். இது சரியா, இது இந்த அளவுக்கு நல்லா வாழுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ஹார்ட் எக்ஸோஸ்கெலிட்டன். நீங்க தேளையோ, இந்த தேளெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு இருக்கிற அந்த கொடுக்கு, அல்லது நீங்க ஒரு இந்த பெரிய பெரிய வண்டெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு அதோடைய முதுகுல இருக்கிற அந்த ஓடு மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு ஹார்ட் எக்ஸோஸ்கெலிட்டன். ஹார்ட் எக்ஸோஸ்கெலிட்டன் மேட் ஆஃப் யார சொல்றான்னு பார்ப்போம், கைட்டன். ஹார்ட் எக்ஸோஸ்கெலிட்டன் மேட் ஆஃப் கைட்டன். இதெல்லாம் இருக்கிறதுனால அப்ப இது இருந்தா வாட்டர் லாஸ் கம்மி. வாட்டர் லாஸ்னா இது தன்னுடைய உடல்ல இருக்கிற ஈரப்பதத்தை அந்த அளவுக்கு தொலைக்காது. அப்ப அது வாழ்றதுக்கு அந்த அளவுக்கு சிரமமா இருக்காது. அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ஸ் ஆர் டைவர்ஸ். அப்ப இது எந்த இடத்துல வாழுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மூச்சு வாழ்ந்துக்கிட்டு மூச்சு பிடிச்சிக்கிட்டு வாழ்ந்துரும். அதனால கஷ்டம் கிடையாது. அதே மாதிரி நீங்க ஆர்த்ரோபோட்ஸ் பாத்தீங்கன்னா சென்ஸ் ஆர்கன்ஸ் இந்த ஆர்த்ரோபோட்ஸ்ல தான் முறையா சரியான நிலையில ஓரளவுக்காச்சும் வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா ஆர்த்ரோபோட்ஸ்ல தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், இந்த ஆர்த்ரோபோட்ஸ் இந்த அளவுக்கு வாழ முடியுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதுக்கடுத்து அப்ப ஆர்த்ரோபோட்ஸ் டைவர்ஸா இந்த அளவுக்கு உலகத்துல வாழுதுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதுதான். அதுக்கடுத்து 8வது கேள்வி இங்க என்னது, ரொம்ப சுலபமான கேள்விதான். இதுதான் நீட்ல உங்களுக்கு இதான் கேட்பான். வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இஸ் a characteristic of which group of the following அப்படின்னா வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் மறந்துடவே கூடாது. வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் எக்கினோடெர்மாட்டா. ஆனா கன்ஃபியூசிங் பார்ட் இதுதான், வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் பாரிபெரா. மறந்துடாதீங்க. வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் பாரிபெரா. உங்களுக்கு மொதல் ஆப்ஷன் கொடுக்கறதும் என்னதான், பாரிபெரா தான். நீங்க பார்த்த உடனே அதை போட்டு போயிருவீங்க. அதனாலதான் அதை பண்ணிடக்கூடாது. வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் எக்கினோடெர்மாட்டா, வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் பாரிபெரா. மறந்துடாதீங்க. அதுக்கடுத்து ஆல் vertebrates are chordates but all chordates are not vertebrates. ஏன் இப்படி சொல்றாங்க? ஏன்னா வர்டிபிரேட்டால என்னெல்லாம் கிளாசிபிகேஷன் இருக்கு இது நீங்க இந்த இடத்துல பார்க்கணும். நீங்க வர்டிபிரேட் இது வந்துட்டு இது உங்க நீட் எக்ஸாம்ல அப்படியே இந்த லைன் வரும், அப்படியே வரும் பாருங்க. மெம்பர்ஸ் ஆஃப் த சப்ஃபைலம் வெர்டிபிரேட்டா possess notochord during the embryonic period. Notochord is replaced by vertebral column in the adult. அதனாலதான் வெர்டிபிரேட்ஸ் எல்லாமே கார்டேட்ஸ், ஆனா கார்டேட்ஸ் எல்லாமே வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப முக்கியம், அது மறந்துடவே கூடாது. இதுதான். அப்ப இந்த காரணத்தினாலதான் நம்ம இப்படி சொல்றோம். அதே மாதிரி இன்னொரு சின்ன விஷயமும் இருக்கு. கார்டேட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா கார்டேட்ஸ்லயே பல கிளாசிபிகேஷன் இருக்கு. என்னெல்லாம் கிளாசிபிகேஷன் இருக்கு இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். கார்டேட்ஸ்குள்ள என்னெல்லாம் கிளாசிபிகேஷன் இருக்குன்னா யூரோ கார்டேட்டா, செஃபலோ கார்டேட்டா, வெர்டிபிரேட்டா 3 இருக்கு. யூரோ கார்டேட்டா இருக்கு, செஃபலோ கார்டேட்டா இருக்கு, வெர்டிபிரேட்டா இருக்கு. அப்போ கார்டேட்ஸ்குள்ளதான் இந்த வெர்டிபிரேட்டா வருது. சரிதான், கார்டேட்ஸ்குள்ளதான் வெர்டிபிரேட்டா வருது. அப்ப வெர்டிபிரேட்டா இருக்கிற எல்லாமே கார்டேட் தான். ஆனா எல்லா கார்டேட்டுமே வெர்டிபிரேட்டாவா அப்படின்னா கிடையாது. ஏன் எல்லா கார்டேட்டுமே வெர்டிபிரேட்டா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சில கார்டேட் யூரோ கார்டேட்டா இருக்கலாம், சில கார்டேட் செஃபாலோ கார்டேட்டா இருக்கலாம். அதனாலதான் நம்ம இந்த வித்தியாசங்கள் வருது. அப்ப அசிடியா சல்பா டோலியோலம் அப்படிங்கிறது வெர்டிபிரேட் கிடையாது, ஆனா அது கார்டேட். அப்ப அந்த மாதிரிதான் நீங்க இதை புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான லைன், மறந்துடாதீங்க. சரிங்களா? அதுக்கடுத்து திருப்பி 10வது கேள்விக்கு போனோம்னா how important is the presence of air bladder in pieces? பீசஸ்ல 2 கிளாஸ் இருக்கு. என்னென்னது? கார்டிலேஜினஸ் ஃபிஷஸ்ங்கிறது காண்ட்ரிக் டைப்ஸ், அல்லது என்னவா இருக்கலாம், போனி ஃபிஷஸா இருக்கலாம். போனி ஃபிஷஸ்ங்கிறது ஆஸ்டிக் டைப்ஸ். அப்போ போனி ஃபிஷஸ்ல தான் இந்த ஏர் பிளாடர் இருக்கு. அப்ப இது இருந்தாதான் ஃபார் பயன்சி இந்த வார்த்தை இருக்கணும். உங்க என்சிஆர்டிலையும் இருக்கு, உங்க நீட் எக்ஸாம் பேப்பர்லயும் இருக்கும். பயன்சி ரெகுலேஷனுக்காண்டி தான் இந்த
ஏர் பிளாடர்ங்கிறது இருக்கு. இந்த ஏர் பிளாடர் இல்லைன்னா அதனால சரியான நிலையில மிதக்க முடியாட்டி அது மூழ்கிரும். அப்ப அது நீந்திக்கிட்டே இருந்தா மட்டும்தான் அதனால மூழ்காம இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போயிடும் அந்த உயிரினம். அதனாலதான் இந்த ஏர் பிளாடர்ங்கிறது அந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்து why are the modifications that are observed in birds help them fly? அல்லது பறவைகள்ல அப்படி என்ன சிறப்பா இருக்கு இது பறக்கிறதுக்கு உதவி செய்கிற மாதிரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நீங்க உங்க புக்குக்குள்ள பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு இதோட விடை வந்துடும். அப்ப இதுக்கு என்ன விடை இருக்கலாம் அப்படின்னா, பறவைக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? ரெக்கைகள். பறக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்கு? இதெல்லாம் தான் அதோடைய காரணம். எப்படி இது சரியான நிலையில வாழ கத்துக்குது, பறக்க கத்துக்குது அப்படின்னா, காத்தடைக்கப்பட்ட எலும்புகள், நியூமேட்டிக் போன்ஸ் அது ஒண்ணு, ஆயில் கிளாண்ட் அது ஒண்ணு. வேற என்னெல்லாம் பறக்கு? இதோடைய பின்னங்கால்கள்ல ஸ்கேல்ஸ் இருக்கும், முன்னங்கால்கள் ரெக்கைகளா மாறி இருக்கும். ஃபெதர்ஸ் இருக்கிறதுனால இது தன்னுடைய உடம்புல இருந்து ஈரப்பதத்தை தொலைக்காம இருக்கும். அப்புறம் யூரினரி பிளாடர் இருக்காது, ரொம்ப முக்கியம். யூரினரி பிளாடர் இருந்தா அப்ப அது நிறைஞ்சிருக்கு. அப்போ யூரின் சேர்ந்து அது நிறைஞ்சிருச்சுன்னா அப்ப அது பறக்கிறதுக்கு டிஃபிகல்ட் ஆயிடும். அப்ப அது பறக்கிறதுக்கு கஷ்டமாயிடும். அதனால அது இல்லாத மாதிரி அப்புறம் இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமானது, இதோடைய வடிவமே பாத்தீங்கன்னா ஒரு விமானத்தோட வடிவம் மாதிரிதான் இருக்கும். அதுக்கு பேரு ஸ்ட்ரீம்லைன்டு பாடி லைக் ஃபிஷஸ். அப்ப அது இருந்தா சுலபமா காத்துல அது நீந்தி போக முடியும், காத்துல பறந்து போக முடியும். எப்படி மீன்களுக்கு தண்ணியில மிதந்து போகிறதால நீந்தி போகிறது சுலபமா இருக்கும், அதே மாதிரி இந்த பறவைகளுக்கும் காத்துல பறந்து போகிறது சுலபமா ஆயிரும். அதனாலதான் இது இந்த எல்லா மாடிஃபிகேஷன்ஸ் வச்சுதான் பறவைகள் சரியான நேரத்துல பறந்து போக முடியும். சரிங்களா? இப்போ could the number of eggs or young ones by an oviparous and viviparous mother be equal? Why? ரொம்ப முக்கியமான கேள்வி. நீட் எக்ஸாம்ல இது எப்படி வரும்னா, இது ஒரு லைனா கொடுத்து சரியா தவறா அப்படின்னு கேட்கலாம். இது நீங்க புரிஞ்சுக்கணும். oviparous animals produce more eggs than viviparous animals. இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, இதோடைய காரணம் என்னங்கிறது இந்த ஒய் பார்ட் இருக்குல்லையே, அந்த ஒய் பார்ட்டுக்கு நான் பதில் உங்களுக்கு நான் பேச்சுவாக்குல சொல்லிடுவேன், அதை நீங்க ஒழுங்கா காது கொடுத்து கேட்டுக்கோங்க. ஓவிபாரஸ் அனிமல் ஏதோ ஒரு பூச்சி, ஏதோ ஒரு எறும்புன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த ஓவிபாரஸ் அனிமல் முதல் விஷயம் என்னன்னா, இது ரொம்ப சின்ன உயிரினமா இருக்கிறதுனால இது நிறைய முட்டைகள் இட்டாதான் அதனுடைய மொத்த எடை, அந்த உலகத்துல அதோடைய மொத்த எடைக்கான தன்னுடைய கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தியா இருக்கு. அதனால பல உயிரினங்கள் இருக்கணும். அதனால ஓவிபாரஸ் அனிமல்ஸ் பல முட்டைகளுக்கும் பல குஞ்சுகளுக்கும் பொறிக்கும். அதுக்கடுத்து ஓவிபாரஸ் அனிமல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, ஓவிபாரஸ் அனிமல்ஸ்ல இது அத்தனை முட்டை இட்டாலும் எல்லாமே வெளியே தான் இருக்கும். தன்னுடைய உடம்பை விட்டு வெளியே முட்டை போயிருச்சுன்னா அப்ப அந்த முட்டைக்கு என்ன வேணா ஆகலாம். அந்த முட்டைக்கு ரிஸ்க் இருக்கு. அந்த முட்டை அந்த உலகத்துல, இந்த வெளி உலகத்துல வாழுமான்னு தெரியாது. இதே மனிதர்கள் எடுத்துக்கோங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு பெண்ணோட வயிற்றுல இருந்து ஒரே ஒரு முட்டை தான் வெளியே வரும். அந்த ஒரு பெண்ணோட ஓவரியில இருந்து ஒரே ஒரு முட்டை தான் வெளியே வரும். அந்த ஒரு முட்டை அந்த கருப்பைக்குள்ள போகும். அப்படித்தானே இருக்கு நம்மளுடைய மனிதர்கள்ல. இப்போ மனிதர்கள்ல இவ்வளவு கம்மியா இருக்கு, ஆனா எறும்புகள் தாரையா முட்டையிட்டுட்டே இருக்கு. ஏன் இது இப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம மனிதர்களுக்குள்ள பார்த்தோம்னா இந்த விவிபாரஸ் ஆர்கானிசம்ஸ் நம்ம மனிதர்கள்ல நம்ம ரொம்ப கம்மியான முட்டை இட்டா போதும். ஏன்னா அந்த ஒரு முட்டைக்கு அந்த ஒரு முட்டையை நம்ம பாதுகாப்பா வச்சுக்க போறோம். ஆனா ஓவிபாரஸ் அனிமல்ஸ் அப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறது அதுக்கு கஷ்டம். அப்ப அந்த ஓவிபாரஸ் அனிமல்ஸ் பாதுகாப்பா வச்சுக்க முடியாததுனால சரியான நிலையில சக்சஸ் ஆயிரும், இந்த குழந்தை சக்சஸ்ஃபுல்லா வெளியே வந்துரும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எந்த தைரியமும் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது. அப்போ இந்த உயிரினம் சரியான விதத்துல வெளியே வந்துரும் இந்த உடம்பை விட்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனாலதான் நம்ம ஓவிபாரஸ் அனிமல்ஸ்ல இந்த அளவுக்கு இத்தனை முட்டைகள் இருக்கு, ஆனா விவிபாரஸ்ல ரொம்ப கம்மியா இருந்தாலே போதும், ஏன்னா அது சக்சஸ்ஃபுல்லா வெளியே வந்துட போகுதுன்னு அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா? அதுக்கடுத்து segmentation in body was first observed in which of the following? Segmentation in body was first observed in annelids. இப்பதான் நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லி முடிச்சேன். செக்மெண்ட்ஸை நம்ம என்ன பேர் இன்னொன்னு கொடுத்துருக்கோம்னா மெட்டாமர்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த மெட்டாமர்ஸ் நம்ம என்ன எதுல பார்க்கலாம்னா அனலிட்ஸ்ல பார்க்கலாம். ரொம்ப சுலபமான கேள்வி தான் 13. அதுக்கடுத்து 14 போவோம். 14 ரொம்ப நல்ல கேள்வி. மேட்ச் த ஃபாலோயிங். இதுதாங்க இந்த மாதிரி நீட் எக்ஸாம்ல பல 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 கேள்விகள் வரும். ஒப்பர்குலம். ஃபர்ஸ்ட் ஒப்பர்குலம்னா என்னது? நான் இந்த மாதிரி ஒண்ணு போறப்போ நான் உங்களுக்கு இந்த எல்லாத்துடைய எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துக்கிட்டே போறோம். சரிங்களா? ஒப்பர்குலம்னா என்னது?
ஒப்பர்குலம் அப்படிங்கிறது தான் கில் ஸ்லிட்ஸை கவர் பண்றதுக்கு உதவி பண்ணும். கில் ஸ்லிட்ஸை கவர் பண்றதுக்கு உதவி பண்ணும். இப்ப கில் ஸ்லிட்ஸை கவர் பண்றதுக்கு உதவி பண்ணுதுன்னா இப்ப இது எதுல பார்த்தோம்? நம்ம ஃபிஷ்ல தான் பார்த்தோம். எந்த ஃபிஷ்ல பார்த்தோம்? கான்ட்ரிக் டைஸ்லயா ஆஸ்டிக் டைஸ்லயாங்கிறது தான் இங்க கேள்வி. நம்ம இதை போனி ஃபிஷஸ்ல பார்த்தோம். இந்த போனி ஃபிஷஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் இருக்குன்னா ஸ்போலியோடான் இருக்கு. புரியுதா? அப்ப நான் இந்த மாதிரி ஒண்ணு நடத்துறப்போ உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே தெரியணும். இதே நம்மளுடைய கான்ட்ரிக் டைஸ்ல இது இருந்துச்சா அப்படின்னா கிடையாது. கான்ட்ரிக் டைஸ்ல நோ கில்ஸ்லெட்ஸ், நோ கில்ஸ்லெட்ஸ், நோ சாரி கில்ஸ்லெட்ஸ் இருக்கும். நோ கவரிங் ஃபார் கில்ஸ்லெட்ஸ். கில்ஸ்லெட்ஸ் எல்லாமே இருக்கும், ஆனா அது எல்லாமே புறா திறந்து போட்ட மாதிரி இருக்கும். இந்த ஓப்பர்குலம்ங்கிறது இந்த கவரிங் தான். இந்த கவரிங் நம்ம வெறும் ஆஸ்டிக் டைஸ்ல மட்டும்தான் பார்க்க முடியும். இரண்டாவது பாரபோடியா. பாரபோடியாங்கிறது என்னதுப்பா? கால்கள். போடுனாலே ஃபீட், பாடுனாலே ஃபீட். அப்ப இது எந்த இடத்துல எந்த உயிரினத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம பார்த்தது நெரைஸ்ல பார்த்தோம். என்னது இந்த நெரைஸ்ங்கிறது? இந்த நெரைஸ்ங்கிறது இது ஒரு அக்வாட்டிக் வேர்ம். என்ன வேர்ம்? அன்னலைடு ரிங் லைக் வேர்ம். அப்ப இந்த நெரைஸ்ல தான் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் லோகோமோஷன், லோகோமோஷன் ஆர் ஸ்விம்மிங் இன் நெரைஸ். அப்ப இந்த நெரைஸ் வேர்ம்குள்ள நம்ம இது தன்னுடைய உடலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்திக்கிறதுக்கு இந்த பாரபோடியாவுடைய உதவியை வச்சுதான் அது செஞ்சுக்கும். அப்ப வேற என்னெல்லாம் உதாரணம் இருக்கு இந்த அனலிட்ஸ்ல அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வேற எல்லாம் இருக்கு. ஹிருடினேரியா இருக்கு, இன்னொன்னு ஃபெரட்டிமா இருக்கு. அப்ப இந்த மாதிரி செய்யறதுனால நமக்கு என்னப்பா புரியுது? நமக்கு எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியுது. எல்லாமே நம்ம ஒருக்க நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுது. சரிங்களா? அதுக்கு அடுத்து ஸ்கேல்ஸ். ஸ்கேல்ஸ் நம்ம எந்தெந்த உயிரினத்துல எல்லாம் பார்த்திருக்கோம்? ஸ்கேல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ரெப்டைல்ஸ்ல பார்த்திருப்போம், வேற பறவைகள்ல ஹைண்ட் லெக்ஸ்ல பார்த்திருப்போம், ஃபிஷஸ்லயும் பார்த்திருக்கோம். இந்த எல்லா உயிரினங்கள்ல தான் நம்ம ஸ்கேல்ஸை பார்த்திருக்கோம். இதுக்கு நம்ம கடைசியா வருவோம். அப்போ கோம்ப்ளேட்ஸ். கோம்ப்ளேட்ஸ்னா என்னது? கோம்ப்ளேட்டுங்கிறது சி வால்நட்ஸ்ல பார்த்தோம். சி வால்நட்னா யாரு? டீனோபோர்ஸ். டீனோபோர்ஸ்க்கு தான் நம்ம வேற பேர் என்னன்னு கொடுத்து வச்சிருக்கோம்? சி வால்நட் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கோம். அப்ப இதுக்கு என்ன உதாரணம் இருக்கு? இதுக்கு ஒரு சரியான உதாரணம் யாராச்சும் சொல்லுங்க. இந்த டீனோபோராக்கு ஒரு உதாரணம், டீனோபோராவுடைய உதாரணம் பிளியூரோபிரேக்கியா சொல்லலாம். அப்ப என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா இங்க 8 sets ஆஃப் கோம்ப்ளேட்ஸ் இருக்கும். அப்ப இந்த 8 sets ஆஃப் கோம்ப்ளேட்ஸ் இருக்கிறதுனால இது கடல் அது மீண்டு போகிறப்போ இது பார்த்தா சி வால்நட் மாதிரியே தெரியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இதை பத்தி என்ன சொல்லலாம் அப்படின்னா பயோலுமினசென்ஸ். பயோலுமினசென்ஸ் நான் சொன்னது ஞாபகம் இருக்கும் நம்புறேன். கடல் அலைகள் போகிறப்போ அது வேற வேற வண்ணத்துல தெரிகிற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா இந்த உயிருள்ள ஆர்கானிசம்ஸ் எல்லாமே இப்படி தன்னுடைய உடல்ல இருந்தே வண்ணங்களை வெளியிடும். வண்ணம் அப்படின்னு சொல்றதை விட ஒளியை வெளியிடும். இப்படி லூமினசென்ஸ் அப்படின்னா ஒளியை வெளியிடுறதுக்கு பேர் தான் லூமினசென்ஸ். இது தன்னுடைய உடல்ல இருந்தே ஒரு உயிருள்ள ஜீவராசி தன்னுடைய உடல்ல இருந்து இப்படி ஒளியை வெளியிடுறதுனால அதுக்கு பேரு பயோலூமினசென்ஸ். இதை நம்ம கோம்ப்ளேட்ஸ் அல்லது டீனோபோர்ஸ்ல பார்க்க முடியும். கடைசியில ரேடியூலா. ரேடியூலா அப்படிங்கிறது ராஸ்பிங் ஆர்கன். ராஸ்பிங் ஆர்கன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நம்புறேன். ராஸ்பிங் ஆர்கன்ங்கிறது நம்ம மொலஸ்க்ல பார்த்தோம். மொலஸ்கால என்னெல்லாம் வரும்? ஸ்னெயில் வரும். ஸ்னெயில்ஸ்லயே நம்ம பலது பார்த்தோம். ஸ்னெயில்ஸ், பைலா, ஆக்டோபஸ் அல்லது டெவில் ஃபிஷ், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப இதுக்கு பேரு தான் இந்த ரேடியூலா. இந்த ரேடியூலா வேற என்னெல்லாம் இருக்கும் இதோடைய உடல்ல அப்படின்னா மேண்டல் இருக்கும், ஹெட் இருக்கும், ஒரு மேண்டல் இருக்கும், அப்புறம் மஸ்குலர் ஃபீட் இருக்கும். மஸ்குலர் ஃபீட்டுங்கிறது மொலஸ்கால ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக், மறந்துடவே கூடாது. அதே மாதிரி மேண்டல் கேவிட்டின்னு ஒன்று இருக்கும். இந்த மேண்டல் கேவிட்டிங்கிறது தான் மேண்டலுக்கும் அந்த மிச்ச பாகத்துக்கும் இருக்கிற ஒரு கேவிட்டி. அந்த கேவிட்டிக்குள்ள என்னப்பா இருக்கும்? அந்த கேவிட்டிக்குள்ளதான் இதோடைய ஆர்கன் சிஸ்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அப்ப இந்த ராஸ்பிங் ஆர்கன் அப்படிங்கிறது தன்னுடைய சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய உணவு, அந்த உணவை உடைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த உறுப்புக்கு பேரு தான் ரேடியூலா. ஹேர்ஸ், சந்தேகமே இல்லை. ஹேர் வந்துட்டாலே என்ன ஒரே ஒரு குழுல மட்டும்தான் ஹேர் இருக்கு நம்ம உடல்ல இருக்கிற மாதிரி. நம்ம உடல்ல நீங்க பார்த்திருப்பீங்க பிரைமரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் அப்படின்னா என்னது? ஒரு ஆண்ல ஆண் குறி இருக்கிறதும் பெண்ணுக்கு பெண் குறி இருக்கிறதும் பிரைமரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதே செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னது? அந்த உயிரினம், அந்த ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு வயதுக்கு வர்றப்போ, எந்த வயது 13-14 பெண்களுக்கும் 13-14 ஆண்களுக்கும் அதை விட கொஞ்சம் சீக்கிரமாவே பெண்களுக்கும் வர்றப்போ அந்த நிலையில அவங்களுடைய உடல்ல நடக்கிற வெவ்வேறு மாற்றங்கள், அந்த சின்ன சின்ன மாற்றங்கள், இந்த முடி வளர ஆரம்பிக்கும். முடி வளரதும் வெவ்வேறு
வெவ்வேறு வேகத்துல, ஒரு சில இடத்துல வேகமா முடி வளரும், ஒரு சில இடத்துல ரொம்ப மெதுவாவே வளரும், ஒரு சில இடத்துல ரொம்ப ரொம்ப அடர்த்தியா வளர ஆரம்பிச்சிடும், ஒரு சில இடத்துல சில சில அதுவும் மனிதருக்கும் மனிதருக்கும் இது இந்த வித்தியாசம் கூட இருக்கும். அப்போ இந்த ஹேருங்கிறது மேமல்ஸ்ல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். சரியா? இப்ப இந்த மேமல்ஸ்ல வேற என்னெல்லாம் முக்கியமான ஃபீச்சர்ஸ் இருக்கு மேமல்ஸ் அப்படின்னா, மேமல்ஸுடைய ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் மேமரி கிளாண்ட். வேற எக்ஸ்டர்னல் இயர். எக்ஸ்டர்னல் இயருக்கு நான் என்ன பேரு சொன்னேன்? அந்த என்ன பேரு சொன்னேங்கிறது கட்டாயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த பேரு ரொம்ப ரொம்ப முக்கியம். மேமரி கிளாண்டு, வேற பென்னா, வேற என்ன இருக்கு இதோட உடல்ல ஸ்கின் மேல ஹேர்ஸ் இருக்கும். வேற 4 சேம்பர்டு ஹார்ட். இப்போ இதெல்லாம் தான் இருக்கு இதோட உடல்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது. சரிங்களா? அதுக்கடுத்து கொவானோசைட்ஸ். கொவானோசைட்ஸ்ங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம், போரிஃபெரன்ஸ்ல பார்த்தப்போ, அல்லது ஸ்பாஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்பாஞ்சஸ்ல தான் நம்ம பார்த்தோம் இந்த கொவானோசைட்ஸ்ங்கிறது. இந்த கொவானோசைட்ஸ்ங்கிறது என்னது? கொவானோசைட்ஸ்ங்கிறது செல்ஸ் லைனிங் த கேவிட்டி. எந்த கேவிட்டி? இந்த டைஜஸ்டிவ் கேவிட்டி. செல்ஸ் லைனிங் த டைஜஸ்டிவ் கேவிட்டி. இந்த டைஜஸ்டிவ் கேவிட்டியை சுற்றி ஒரு இது இருக்கும், ஒரு செல்லுடைய லைனிங் இருக்கும். அதுக்கு பேரு தான் இந்த கொவானோசைட்ஸ். இந்த ஒரு செல்லுக்கும் பேரு கொவானோசைட்ஸ் தான். இந்த கொவானோசைட்ஸ் உடைய ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னா, கொவானோசைட்ஸ் உடைய ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷனே டைஜஷன்ல தான் அது உதவி செய்யுது. உதாரணத்துக்கு இது நீங்க இதை பாத்துக்கிறீங்க, இப்போ பாரிஃபெராலேயே கூட நீங்க போனா நீங்க பாத்துறனாங்க, இந்த இடத்துல இருக்கா கொவானோசைட்ஸ் ஆர் காலர் செல்ஸ். காலர் செல்ஸ் இதோட இன்னொரு பேரு லைன் த ஸ்பாஞ்சோசீல் அண்ட் கெனால்ஸ். லைன் த ஸ்பாஞ்சோசீல் அண்ட் கெனால்ஸ். சரிங்களா? டைஜஸ்டிவ் கேவிட்டிக்கு வேற பேரு தான் ஸ்பாஞ்சோசீல் அண்ட் த கெனால்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் என்னது? காலர் செல். சரிங்களா? உங்களுக்கு நிறைய ஞாபகம் வச்சுக்கிற வேண்டிய மாதிரி இருக்கும். என்னால வந்துட்டு இதெல்லாம் பார்த்தாலே இது எந்த குழுல வரும், எந்த உயிரினத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியும். நான் உங்களுக்கு இப்பதான் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அது கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆனாலும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே சரியாகும். சரிங்களா? கில்ஸ்லெட்ஸ் எந்த உயிரினத்துல இருக்கும்? இது ஒரு ரொம்ப ஓரளவுக்கு குழப்பக்கூடிய விஷயம் தான். இந்த கில்ஸ்லெட்ஸ்ங்கிறது பார்த்தோம்னா நம்ம ஏனாத்தால இருக்கும். ஏனாத்தாங்கிறது என்னது? சைக்ளோஸ்டோமாட்டா அதுல இருக்கும். அதுக்கடுத்து கில்ஸ்லெட்ஸ் நமக்கு எந்த இதுல தெரியும்னா கார்டிலேஜினஸ் ஃபிஷ்ல தெரியும். கார்டிலேஜினஸ் ஃபிஷ்ல விசிபிளா இருக்கும். ஆனா நம்ம இங்க பார்த்தோம் ஒப்பர்குலம்ங்கிற அந்த கவர் இருக்கிறதுனால இந்த போனி ஃபிஷஸ்ல அதை நம்ம பார்க்க முடியாது. சைக்ளோஸ்டோமேட்டாக்கு ஒரு உதாரணம் கொடுங்க அப்படின்னா என்ன கொடுப்பீங்க நீங்க? பெட்ரோமைசான் அல்லது லாம்ப்ரே கொடுக்கலாம். இதே கார்டிலேஜினஸ் ஃபிஷஸ்ல நீங்க என்ன உதாரணம் கொடுக்கலாம் அப்படின்னா, இங்க கொடுக்கக்கூடிய உதாரணம் என்னவா இருக்கலாம்? ஷார்க்கு கொடுக்கலாம். ஷார்க் எல்லாம் வந்துட்டு கார்டிலேஜினஸ் ஃபிஷ் குள்ள வரும். சரியா? இப்போதைக்கு நம்ம எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் எழுதிட்டோம். இப்போ இதை நம்ம மேட்ச் செய்ய வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. ஒப்பர்குலம் எதுல இருக்கு? ஒப்பர்குலம் இஸ் ஃபவுண்ட் இன் என்னதுப்பா? ஆஸ்டிக் டைஸ், போனி ஃபிஷஸ். A8. பாராபோடியா இஸ் ஃபவுண்ட் இன் அன்னலிடா. ஸ்கேல்ஸ் எதுல நம்ம பார்க்க முடியும்? ஸ்கேல்ஸ் நம்ம எதுல பார்க்க முடியும்? ரெப்டைல்ஸ்ல பார்க்க முடியும். கோம்பிளேட்ஸ் எதுல பார்க்க முடியும்? டீனோபோர்ல பார்க்க முடியும். ரேடியூலா எதுல பார்க்க முடியும்? அல்லது இந்த ராஸ்பிங் ஆர்கன் எதுல பார்க்க முடியும்? மோலஸ்கால பார்க்க முடியும். ஹேர் எதுல பார்க்க முடியும்? மெமேலியால பார்க்க முடியும். கொவானோசைட்ஸ் எதுல பார்க்க முடியும்? பாரிஃபெரால பார்க்க முடியும். கடைசியில கில்ஸ்லெட்ஸ் எதுல நமக்கு தெரியும் அப்படின்னா சைக்ளோஸ்டோமேட்டாலையும் கான்ட்ரிக்டைஸ்லயும் தெரியும். சைக்ளோஸ்டோமேட்டா பத்தி இன்னொரு விஷயம் நான் சொல்லிட்டேன், இது எக்டோபாரசைட்ஸ் ஆன் ஃபிஷஸ். சைக்ளோஸ்டோமேட்டா ஆர் எக்டோபாரசைட்ஸ் ஆன் அதர் ஃபிஷஸ். மற்ற ஃபிஷஸ் மேல சார்ந்துதான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்த முடியும் சைக்ளோஸ்டோமேட்டானால. அதனாலது எக்டோபாரசைட்ஸ் ஆன் அதர் ஃபிஷஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து கடைசியில 15வது கேள்வி, கடைசி கேள்வி. இந்த கேள்வி முடிஞ்சுன்னா உங்களுடைய அனிமல் கிங்டம் ஓரளவுக்கு முடிஞ்சிடும். என்னெல்லாம் அனிமல்ஸை நம்ம மற்ற உயிரினங்கள் நம்மளுடைய மனிதர்கள் மேல சார்ந்து இருக்கக்கூடிய அனிமல்ஸுடைய பேரு, சில பெயர்களை கேட்டிருக்காங்க. அவ்வளவு ரொம்ப சுலபமான கேள்விதான். லைஸ் ஃபர்ஸ்ட். மஸ்கிட்டோ கூட நான் வாழாது, பேன் தானே வாழும், லைஸ் தான் வாழும். ஆன்சைக்ளோஸ்டோமா இது ஒரு பிளாட்டிஹெல்மின்தஸ். ஆன்சைக்ளோஸ்டோமாங்கிறது ஒரு பிளாட்டிஹெல்மின்த் இல்லையா? இது நம்மளுடைய மனிதர் மேலதான் வாழும். ஹூக்வார்ம் அப்படிங்கிறது நம்ம குடலுக்குள்ள வாழக்கூடிய ஒரு பிளாட்டிஹெல்மின்தஸ். பாசியோலா அப்படிங்கிறது ஈரலுக்குள்ள வாழக்கூடியது, அல்லது லிவர் ஃப்ளூக் அப்படிங்கிறது ஈரலுக்குள்ள வாழக்கூடிய ஒரு பிளாட்டிஹெல்மின்தஸ். இன்னொன்னு முக்கியமானது இருக்கு, புஷரெரியாங்கிறது என்னது? பைலேரியாசிஸ் பரப்பக்கூடிய வேர்ம். என்னது? பைலேரியல் வேர்ம் என்னது? புஷரெரியா. கடைசியில அஸ்காரிஸ் அப்படிங்கிறது ஒரு வட்டப்புழு, உருண்டைப்புழு. இந்த உருண்டை அஸ்கேரியாசிஸ்.
இந்த உருண்டைக்குள்ள என்ன செய்யும், இது ஒரு நெமட்டோடு. இதுவும் நம்ம மனிதர்களுக்குள்ள வாழக்கூடிய ஒரு பாராசிட்டிக் ஆர்கானிசம் தான். சரிங்களா? அப்ப இந்த எல்லாமே தான் இந்த பாராசிட்டிக் ஆர்கானிசம். இப்ப கடைசியில இதை மட்டும் நம்ம ஒரே ஒருக்க பார்த்துருவோம். நீங்க இந்த டேபிள் பாத்தீங்கன்னா, இந்த டேபிள் நீங்க பாத்தீங்கன்னா பாத்துக்கிறீங்க, இங்க இதுக்குள்ள நீங்க படிச்ச எல்லாமே வந்துடும். எல்லாமே ஓரளவுக்கு ஒரு மேலோட்டமா நீங்க பார்க்கணும். நான் இந்த மொத்த லெசனையும் பார்த்து முடிச்சதுக்கு அடுத்து நீங்க இந்த டேபிள பார்க்கணும். இந்த 4.2 டேபிள பார்க்கணும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஓரளவு புரிஞ்ச மாதிரியே இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் அங்கங்க புரியாத மாதிரியே இருந்துச்சுன்னா கூட இதை ஒருக்க பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே ஓரளவுக்கு தெளிவாயிரும். அதனாலதான் இந்த டேபிள் கடைசியில கொடுத்துருக்காங்க. இந்த கடைசியில கொடுத்துருக்கிறதுல ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் மட்டும் சொல்லிக்கிட்டே போறேன். பாரிஃபெரால ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னது? கெனால்ஸ் இருக்கும், போர்ஸ் இருக்கும், ஆஸ்டியா, ஆஸ்குலம் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். சரிங்களா? அதுக்கடுத்து சீலன்ட்ரேட்ஸ்ல என்ன இருக்கும்? நீடோபிளாஸ்ட் இருக்கும். அதை வச்சுதான் இது தன்னுடைய இரையை பிடிக்கும். டீனோபோர்ஸ்ல கோம்ப்ளேட்ஸ் இருக்கும். கோம்ப்ளேட்ஸ் நகர்வுகளுக்கு பயன்படும். பயோலூமினசன்ஸ் தெரியும். பிளாட்டி ஹெல்மென்டஸ்ல சக்கர்ஸ் இருக்கும். என்னது? எண்டோ பாரசைட்ஸ். ஆஸ்டல் மென்டஸ்ங்கிறது வட்டப்புழு. இது வந்துட்டு நீல வடிவத்துல இருக்கும். பெண்கள் நீளமா இருக்கும், ஆண்களுக்கு வால் கொக்கி மாதிரி முடிஞ்சிடும். ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற அந்த வித்தியாசமும் வேறுபாடும் முறையா வந்தது இந்த இடத்துலதான். அதுக்கடுத்து அனலிட்ஸ்ல பாத்தீங்கன்னா செக்மெண்டேஷன் தான் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக். நிறைய மட்டும் பாரபோடியா இருக்கும். பிருடினேரியாங்கிறது அனலிட் தான், மண்புழு அனலிட் தான். ஆர்த்ரோபோடால எக்ஸோஸ்கெலட்டன் இருக்கும், ஜாயிண்டட் அப்பெண்டேஜஸ் இருக்கும், பல வகைகளான ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ஸ் இருக்கும். மொலஸ்கால ஷெல் இருக்கும், ரேடியூலா இருக்கும், மேண்டல் இருக்கும், மேண்டல் கேவிட்டி இருக்கும், மஸ்குலர் ஃபீட் இருக்கும். எக்கைனோடர்மேட்டால வாஸ்குலர் சிஸ்டம் இருக்கும், ரேடியல் சிமெட்ரி இருக்கும். இது ரொம்ப ரேடியல் சிமெட்ரி இருக்கும். மிச்சம் எல்லாத்துலயும் இவ்வளவு நேரம் பைலாட்டரல் சிமெட்ரி அப்படின்னு படிச்சிருந்தோம். ஆனா இந்த இடத்துல மட்டும் ரேடியல் சிமெட்ரி இருக்கும். ஆனா இதுலயும் ஒரு விதிவிலக்கு இருக்கு. எக்கைனோடர்மேட்டால இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் இருக்கிறதுனால லார்வல் ஃபார்ம்ஸ் இருக்கும். அந்த லார்வல் ஃபார்ம்ஸ்ல மட்டும் பைலாட்டரல் சிமெட்ரி இருக்கும். மிச்ச எல்லா ஃபார்ம்ஸ்க்கும், அடல்ட் ஃபார்ம்ஸ் எல்லாத்துக்குமே ரேடியல் சிமெட்ரி தான் இருக்கும். மறந்துடக்கூடாது. ஹிமிகார்டாட்டால worm லைக் வித் ப்ரோபோசிஸ். ப்ரோபோசிஸ்ங்கிறது மூக்கு மாதிரி பகுதி, காலர் இருக்கும், ட்ரங்க் இருக்கும். இதுதான் இதோடைய பகுதிகள். இதோடைய பிரிவினை எல்லாமே என்னன்னா இந்த காலரும் ட்ரங்க்கும் தான். கடைசியில கார்டேட்டாக்கு வரும். கார்டேட்டால நோட்டோ கார்டு இருக்கும், டார்சல் ஹாலோ நர்வ் கார்டு இருக்கும், வென்ட்ரல் ஹார்ட் இருக்கும், கில் ஸ்லிட்ஸ் இருக்கும், லிம்ப் இருக்கும், ஃபின் இருக்கும். இந்த கார்டேட்ஸோடைய கேரக்டரிஸ்டிக் கடைசியில ஒரே ஒரு முறையா பாத்துக்கிறீங்க. இந்த நோட்டோகார்டு கார்டேட்ஸ்ல இருக்கும், சிஎன்எஸ் டார்சலா இருக்கும், ஹாலோவா இருக்கும், சிங்கிளா இருக்கும். ஆனா நான் கார்டேட்ஸ்ல அப்படியே ஆப்போசிட், ஹாலோவா இருக்காது. அப்போ உள்ள ஏதோ ஒண்ணு நிரப்பி இருக்கும், சாலிடா இருக்கும். இது முதுகு பக்கம் இருக்குதுன்னா இது வயிற்று பக்கத்துல இருக்கும். நம்ம நான் கார்டேட்ஸ்ல வயிற்று பக்கத்துல தான் இருக்கும் சென்சரி சிஸ்டம். ஆனா கார்டேட்ஸ்ல முதுகு பக்கத்துல இருக்கும். அதே மாதிரி 2 இருக்கும் நான் கார்டேட்ஸ்ல இருந்தாதான் சொல்றேன். எப்பயுமே இருக்குமா அப்படின்னா ஸ்பாஞ்சஸ்ல அப்ப நான் நர்வஸ் சிஸ்டம் இருக்கா? ஸ்பாஞ்சஸ்ல என்னப்பா வயிறு உள்ள வாயெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நர்வஸ் சிஸ்டம் அப்படி அப்ப எப்படி இருக்கும்? இருந்தா சொல்றேன். இருந்துச்சுன்னா டபுள் நர்வஸ் சிஸ்டம் இருக்கும் நான் கார்டேட்ஸ்ல. ஆனா கார்டேட்ஸ்ல எப்பயுமே இருக்கும். அதே மாதிரி இருக்கிறப்ப எல்லாம் சிங்கிளா தான் இருக்கும். அதே மாதிரி pharynx is perforated by gill slits. கார்டேட்ஸ் எல்லாத்துலயுமே கில் ஸ்லிட்ஸ் இருக்கும் தான். ஆனா அது நல்லா தெரியறது எதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் காண்ட்ரிக் டைஸ்லயும் சைக்ளோஸ்டோமாட்டாலையும் மட்டும்தான் இந்த கில் ஸ்லிட்ஸ் தெரியும். சைக்ளோஸ்டோமாட்டாங்கிறது தாடை இல்லாத ஏனாதா அப்படிங்கிற குழுக்குள்ள வரக்கூடிய உயிரினங்கள். அதுக்கடுத்து நான் கார்டேட்ஸ்ல கில் ஸ்லிட்ஸே கிடையாது. ஹார்ட் இஸ் வென்ட்ரல். முன்னாடி பக்கமா ஹார்ட் இருக்கக்கூடியதுதான் கார்டேட்ஸ். பின் பக்கமா ஹார்ட் இருக்கக்கூடியது இருந்துச்சுன்னா பின் பக்கமா ஹார்ட் இருக்கக்கூடியதுதான் நான் கார்டேட்ஸ். கடைசியில ஒரு வால் இருக்கும், இங்க வால் இருக்காது. கார்டேட்ஸ் எல்லாத்துலயுமே வால் இருக்கும், இங்க வால் இருக்காது. இந்த 5 கேரக்டரிஸ்டிக் இருக்கிற அந்த நிலையில தான் இதை நம்ம ஒரு கார்டேட்ஸ் சொல்லுவோம். இந்த 5 கேரக்டரிஸ்டிக்ஸ்ல 5மே அந்த வாழ்க்கையில அந்த உயிரினத்துடைய அந்த ஜீவராசி அந்த மிருகத்துடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு நிலையில மட்டும் இருந்தா கூட போதும் தான் அதை நம்ம கார்டேட்னு சொல்லலாம். அதனுடைய வாழ்நாள் பூரா இல்ல, ஆனா சரி ஏதோ ஒரு நிலையில இருக்கு. அது கருவா இருக்கிறப்போ இருக்காது, குழந்தையா இருக்கிறப்போ இருக்கு அப்படின்னாலும் அது சரிதான், அது போதும் தான். அந்த நேரத்திலயும் நம்ம அதை ஒரு கார்டேட்னு சொல்லிக்க முடியும் தான் அப்படின்னு நீங்க சொல்ல வராங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இந்த ஒரு ஃப்ளோ சார்ட்டை மட்டும் பார்த்து நம்ம கடைசியில முடிச்சிடலாம். கிங்டம் என்ன கிங்டம் இங்க நம்ம பாக்குறோம்னா அனிமேலியா கிங்டம் பாக்குறோம். இந்த அனிமேலியா கிங்டம்ல இருந்து இந்த ஃப்ளோ சார்ட் பாத்துக்கிட்டு என்னால இது வந்துட்டு ஒண்ணு இந்த இப்படி ஹைலைட் பண்ணி காட்ட முடியல என்னால. ஆனால் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புறேன். செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கிறதுல எப்பயுமே ஏசிமெட்ரிக்கலா தான் இருக்கும். அந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா அது ஏசிலோமேட்டா தான் இருக்கும், அதுல சீலோமும் இருக்காது. அப்படி வர்ற எல்லா உயிரினங்கள் தான் நம்மளுடைய போரிஃபெரா. இதே நம்மளுடைய டிஷ்யூ ஆர்கன் அல்லது ஆர்கன் சிஸ்டம் லெவல்ல பார்த்தோம்னா 2 விதமான சிமெட்ரி அந்த இடத்துலதான் ஆரம்பிக்கும். ஒன்னு ரேடியல், ஒன்னு பைலேட்ரல். ரேடியல்ங்கிறது பல பிளேன்களை வச்சு
பல அரை பகுதிகளா நம்மளால பிரிக்க முடியும். ஒரு பிளேன்ல 2 வரும். ஆனா அந்த மாதிரி பல அறைகளா நம்ம பிரிக்க முடியும்னா அதுக்கு பேரு ரேடியல் சிமெட்ரி. ஆனா ஒரே ஒரு பிளேனை வச்சு ஒரு வலதுபுறம் ஒரு இடதுபுறம் அப்படின்னு சரிசமமா பிரிக்க முடியும். அந்த கேஸுக்கு பேரு தான் பைலேட்ரல் சிமெட்ரி. இந்த ரேடியல் சிமெட்ரி இருக்கிற எல்லாத்துலயுமே சீலோம் இருக்காது. சீலன்ட்ரேட்ஸுக்கும் டீனோபோராக்கும் சீலோம் இருக்காது. ஏன்? அது டிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கானிசம்ஸ். பைலேட்ரல்ல சீலோம் எந்த இடத்துல இருக்காது, எந்த இடத்துல இருக்கும், எந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பைலேட்ரல் சிமெட்ரியில பிளாட்டிஹெல்மின்தஸ்ல பாத்தீங்கன்னா அங்க சீலோம் இருக்காது. ஆஸ்டியல்மின்தஸ்ல சீலோம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா ஆக்சுவலா அங்க இருக்காது. இந்த இடத்துல பாத்துக்கோங்க. இது சூடோ சீலோம் ரொம்ப பிஞ்ச்ட் ஆஃப் இன்டு பவுச்சஸ். உங்க எக்ஸாம்ல இந்த லைன் வரும். இந்த லைன் தான் உங்களுக்கு வரும். See the mesoderm is pinched into pouches அப்படின்னு காட்டிடுறேன். Such a body cavity is called இந்த the mesoderm is present as scattered pouches in between the endoderm and the ectoderm. அதுக்கு பேரு தான் pinched off into pouches. அது அப்ப சரியான கேவிட்டி கிடையாது. ஏதோ கேவிட்டி இருக்கிற மாதிரியே இருப்பா, அது கேவிட்டி கிடையாது. அதுக்கு பேரு தான் சூடோசீலோம். இது எங்க பார்க்க முடியும்னா ஆஸ்டல்மென்தஸ்ல பார்க்க முடியும். உண்மையான சீலோம் நம்ம பார்க்க முடியறது அனலிட்ஸ்ல, ஆர்த்ரோபோட்ஸ்ல, மொலஸ்ல, எக்கினோடர்ம்ஸ்ல, ஹெமிகார்டேட்ஸ்ல, கார்டேட்ஸ்ல. ஆனா இங்கேயும் ஒரு சின்ன எக்ஸெப்ஷன் இருக்கு. எக்கினோடர்ம்ஸ் நீங்க வந்துருச்சுன்னா அதுக்கு முன்னாடி ட்ரூ சீலோமா இருக்குதான். ஆனா பைலேட்ரல் சிமெட்ரி இருக்கா? கிடையாது. பைலேட்ரல் சிமெட்ரி லார்வேல மட்டும்தான் இருக்கும். ரேடியல் சிமெட்ரி தான் தன்னுடைய பெரும்பாலான வாழ்க்கையில ரேடியல் சிமெட்ரி தான் இருக்க போகுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப ரேடியல் சிமெட்ரி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுல சிலன்ட்ரேட்டா டீனோபோராவோட ரேடியல் சிமெட்ரி நின்றும். அதுக்கடுத்து பிளாட்டில, ஆஸ்டெல்ல, அனிலிட்ல, அர்த்தோடால, மொலஸ்ல, ஹெமிகார்டேட்டால, கார்டேட்டால எல்லாத்துலயுமே பைலேட்டரல் தான். எக்கினோடர்ம்ஸ் மட்டும் நம்மளுடைய சிமெட்ரி லெவல் பாத்தீங்கன்னா சரியா ரேடியல்ல நின்றும். பைலேட்டரல் லார்வேல மட்டும்தான் இருக்கும். லார்வேயை தாண்டி இந்த பைலேட்டரல் சிமெட்ரி உங்களால பார்க்க முடியாது. சரிங்களா? இப்ப இதோட நம்மளுடைய இந்த லெசன் அனிமல் கிங்டம்ங்கிற லெசன் மூணு வகுப்பை எடுத்து நம்ம முடிச்சிட்டோம். இதை நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப பெரிய லெசன் தான். ஆனா உங்க நீட்ல இருந்து கட்டாயமா 3-4 கேள்வி வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு லெசன் தான். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு படிக்கலாம் நீங்க.